அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை செய்தி மட்டுமே இஸ்லாம் என்ற பிரச்சாரத்தை திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் அடிப்படையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் அடிப்படையிலையும் நாம் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து வருகிறோம். அவ்வாறு பிரச்சாரம் செய்யும் பொழுது இறை செய்தி மட்டுமே பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி என்று திருமறை குர்ஆன் கூறுகின்ற வசனத்தை மேற்கோள் காட்டுகிறோம். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட செய்தியை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை பின்பற்றாதீர்கள். மார்க்கம் என்று ஒரு காரியத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால், மார்க்க அங்கீகாரம் பெற்ற செய்தியாக ஒரு விஷயத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால், உங்கள் ரப்பிடமிருந்து ஒரு செய்தி அருளப்பட்டு இருக்கிறது, அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி எது? திருமறை குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளும். இந்த இரண்டும் தான் பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி. வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்துக்கு பொறுப்பாளன் என்று இருக்கின்ற பொழுது அவனுடைய செய்தி மட்டும்தான் பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி. அவன் அல்லாத மற்றவர்களுடைய செய்திகளை நாம் பின்பற்றுகிறோம் என்றால், மார்க்கத்தின் ஆதாரங்களாக எடுத்துக் கொள்கிறோம் என்றால், மறுக்க முடியாத ஒரு செய்தியாக அதை சார்ந்து இருக்கிறோம் என்றால், அவர்களை மார்க்கத்தின் பொறுப்பாளர்களாக நாம் ஆக்குவதற்கு சமம். மார்க்கத்தின் பொறுப்பாளன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படி மார்க்கத்தின் பொறுப்பாளர்களாக அல்லாஹ் அல்லாதவர்களை ஆக்குகின்ற வகையிலே இறை செய்தியை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய செய்திகளை பின்பற்றுவது மிக பெரும் வழிகேடு. இதை திருமறை குர்ஆன் நமக்கு இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையாக சொல்லித் தருகிறது என்பதை இந்த வசனத்தையும் இன்னும் இது போன்ற ஏராளமான வசனங்களையும் மேற்கோள் காட்டி இஸ்லாத்தின் அடிப்படை இறை செய்தி மட்டுமே என்கின்ற மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையை நாம் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து வருகிறோம். இந்த பிரச்சாரம் செய்கின்ற பொழுது திருமறை குர்ஆன் கற்றுத்தருகிற இந்த அடிப்படை கொள்கைக்கு முரணாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்களை சலஃபியாக்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் முன்னோர்களை சார்ந்தவர்கள், நாங்கள் மன்ஹஜு சலஃபை சார்ந்தவர்கள், முன்னோர்களின் வழிமுறையை சார்ந்தவர்கள், இப்படி தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய சிலர் இஸ்லாத்தின் அடிப்படையை நாம் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது மேற்கோள் காட்டுகின்ற ஆதாரங்களுக்கு பதிலளிக்காமல், அதிலே எடுத்து சொல்லப்படுகின்ற நபிகள் நாயகத்தின் செய்திகளுக்கு பதிலளிக்காமல், இஸ்லாத்தின் அடிப்படையை கண்டும் காணாமல் இருந்துவிட்டு முன்னோர்களுடைய செய்திகளை நாங்கள் பின்பற்றியே தீருவோம் என்கின்ற அடிப்படையில அவர்கள் சில வாதங்களை முன்வைப்பார்கள். அதற்கு நாம் பல்வேறு கட்டங்களிலே நாம் பதில்களை அறிந்திருக்கிறோம். நாம பேசிய சில உரைகளை கூட தற்பொழுது அவர்கள் ஒரு சிறிய ஒரு துண்டாக கட் பண்ணி அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதிலேயும் நாம் தெளிவாக சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? இஸ்லாத்திலே பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி வஹீ செய்தி தான். அந்த வஹீ செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சமுதாயத்திலே அருளப்பட்டது. அவர்களை தவிர்த்து எந்த மனிதருக்கும் வஹீ அருளப்படவில்லை. வஹீ அருளப்படவில்லை என்கின்ற பொழுது நபிகள் நாயகத்தை தவிர்த்து இந்த சமுதாயத்தில் வேறு எந்த மனிதர் தான் பின்பற்றுவதற்கு தகுதியானவராக இருக்க முடியும்? நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்றால் நபித்தோழர்களுக்கு வஹீ வந்ததா? தாபீன்களை பின்பற்ற வேண்டும் என்றால் தாபீன்களுக்கு வஹீ வந்ததா? இன்னும் இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு வஹீ வந்ததா? வஹியை மட்டும் மார்க்கம் பின்பற்ற சொல்லுகின்ற பொழுது இவர்களுக்கெல்லாம் வஹி வந்ததா என்கின்ற கேள்வியை நாம் பல கட்டங்களில் நம்முடைய ஜமாத்துனுடைய தாய்களின் மூலமாக முன்வைத்திருக்கிறோம். அப்படி முன்வைக்கப்பட்ட அந்த கேள்வியை அவர்கள் எடுத்து வைத்து அதிலே அந்த சலஃபி கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆலிம்களுடைய விளக்கம் என்கின்ற பெயரிலே சில விஷயங்களை சேர்த்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் எப்போதும் போல மரத்திற்கு மரம் தாவுவதை போல வாதத்திற்கு வாதம் இவர்கள் தாவிக்கொண்டே இருப்பார்கள். ஆதாரம் இல்லை என்கின்ற பொழுது சமாளிப்பதற்காக அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதுதான் தவறான கொள்கையில் இருப்பவர்களுடைய அடையாளமாக ஒவ்வொரு காலத்திலையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோலத்தான் இந்த நவீன சலஃபி கொள்கையினர் தங்களுக்கான ஆதாரம் இல்லை என்கின்ற காரணத்தினால் தங்களுடைய சமாளிப்பு வாதங்களிலே ஒரு கருத்திலிருந்து மற்றொரு கருத்திலே தாவுவார்கள்.
அவர்கள் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பார்கள். நாம் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்றால் சஹாபாக்களுக்கு வஹி வந்ததா, சஹாபாக்களே மார்க்க விவகாரங்களில் பல்வேறு தவறுகளை இழைத்திருக்கிறார்களே என்று எடுத்து காட்டுகிற பொழுது அப்போது அவர்கள் அடுத்த விஷயத்திற்கு தாவுவார்கள். நாங்கள் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொரு சஹாபாயையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை, ஒட்டுமொத்த சஹாபிகளுடைய புரிதலை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு அரபு வார்த்தையும் பயன்படுத்துவார்கள். இஜ்மாஉ சஹாபா, சஹாபாக்களுடைய ஏகோபித்த கருத்து. ஃபஹ்மு சஹாபா, சஹாபாக்களுடைய புரிதல். இதை பின்பற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம் என்று இப்படி ஒரு சாரார் அந்த சலஃபியா கொள்கையை சார்ந்தவர்கள் பிரச்சாரம் செய்வாங்க. ஒரு நபித்தோழரை பின்பற்ற வேண்டும் என்பவர்களும் அவர்களில் இருக்கிறார்கள். அதை நாம் பல நேரங்களில் அவர்களுடைய பேச்சின் வாயிலாகவே அது போன்ற வீடியோ கிளிப்புகளை முன்வைத்து எடுத்து வைத்திருக்கின்றோம். இது போன்று அதை சமாளிப்பதற்காக அடுத்த கருத்திற்கு தாவக்கூடியவர்கள் எப்படி தாவுவாங்கன்னா இஜ்மாஉ சஹாபா, ஃபஹ்மு சஹாபா, சஹாபாக்களுடைய ஏகோபித்த கருத்து, சஹாபாக்களுடைய புரிதல், இதை பின்பற்ற வேண்டும் என்கிறோம். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து சொன்ன கருத்து என்று மக்களிடத்துல இது போன்று தங்களுடைய வாதத்தை முன்வைப்பவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இதை பற்றி தான் இன்றைக்கு நாம அறியவிருக்கிறோம். உண்மையில் இந்த இஜ்மாஉ சஹாபா என்பது இஸ்லாத்தின் ஆதாரமா? சஹாபாக்களின் ஏகோபித்த கருத்து என்பது ஒரு ஆதாரமாக மார்க்கத்தில் கருதப்படுகிறதா? அப்படி ஒரு ஏகோபித்த கருத்து முதலில் இருக்கிறதா? சஹாபாக்கள் அனைவரும் ஒன்றுபட்ட சொன்ன கருத்து ஏதேனும் இருக்கிறதா? இதை பின்பற்றினால்தான் அவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் என்று கருதப்படுவார்களா? இதை பின்பற்றவில்லை என்றால் எப்படி குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாதவர்கள் வழிகேடர்கள் என்று முத்திரை குத்தப்படுமோ அதுபோல இஜ்மாஉ சஹாபா என்கின்ற கருத்தை பின்பற்றாதவர்கள் வழிகேடர்கள் என்கின்ற பட்டியலில் வருவார்களா என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம இந்த காணொளியின் வாயிலாக அறியவிருக்கிறோம். இந்த இஜ்மாஉ சஹாபா அல்லது ஃபஹ்மு சஹாபா, சஹாபாக்களின் ஒன்றுபட்ட கருத்து, சஹாபாக்களின் புரிதல் என்கின்ற வாதத்தின் மூலமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர்கள் எப்படி தங்களுடைய வாதத்தை முன்வைப்பார்கள்னா, குர்ஆன் ஹதீஸை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக விளங்குகிற பொழுது அவரவர்கள் தங்களுடைய விளக்கத்தின்படி தங்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் புரிகிற பொழுது அதில் தவறுகள் வரும், முரண்பாடுகள் வரும். ஒவ்வொருவரும் தங்களுடைய சிந்தனைக்கேற்ப ஒவ்வொரு விதமாக விளங்குவார்கள். இதனால் நாம் இஜ்மாஉ சஹாபா என்று சார்ந்து விட்டால், சஹாபாக்களுடைய ஏகோபித்த கருத்து என்று சார்ந்து விட்டால் அதிலே தவறுகள் வராது, அதிலே முரண்பாடுகள் இருக்காது. அந்த கருத்தை சார்ந்து நாம் அப்படியே சுவனத்திற்கு சென்று விடலாம் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்ப முக்கியமாக இந்த வாதம் அவர்கள் சொல்வதற்கான காரணமே முரண்பாடுகள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருத்தை சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, மார்க்க விவகாரத்தில் ஒரு முரண்பாடு வருகிறது என்றால் அதை களைவதற்கான வழியை இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லி தந்திருக்கிறதோ அப்படித்தான் களைய வேண்டும். இதுதான் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் மார்க்கத்தின் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களுக்கும் சரியான வழிமுறையாக இருக்கும். இஸ்லாம் எப்படி அந்த வழிமுறையை நமக்கு கற்றுத் தருகிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் படைத்தவர்களுக்கும், ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் கட்டுப்படுங்க. ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஒரு விஷயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டீர்கள் என்றால், உங்களுக்கு மத்தியில கருத்து முரண்பாடு வருது, கருத்து வேறுபாடு வருது, இப்ப என்ன செய்யணும்? ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்விடத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலையும் அந்த காரியத்தை திருப்பி செல்லுங்கள். நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், உங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வருகின்ற பொழுது, மார்க்க விஷயத்தை புரிந்து கொள்வதிலே கருத்து முரண்பாடு ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ்விடத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலையும் அந்த கருத்து வேறுபாட்டை கொண்டு செல்லுங்கள். ஸாலிக கைர், அதுதான் சிறந்ததும், வ அஹ்ஸன தஅவீலா, அதுதான் சிறந்த விளக்கமும் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நீங்க முரண்பாட்டை களைவதற்கான வழியை தேடுகிற பொழுதுதான் அது நன்மையாகவும் அமையும், அதற்கு சிறந்த விளக்கமும் கிடைக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முரண்பாடை களைவதற்கான வழியாக என்ன சொல்லுகிறான்? அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலையும் கொண்டு போங்க. அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலையும் கொண்டு போங்கன்னா என்ன அர்த்தம்?
அல்லாஹ்வுடைய நேரடி வார்த்தையாக திருமறை குர்ஆன் இருக்கிறது. உங்களுடைய கருத்து வேறுபாட்டிற்கான தீர்வு அதிலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களிடத்தில் அதற்கான தீர்வை தேடலாம். அவர்கள் இல்லை என்றாலும் அவர்களுடைய சொல், அவர்களுடைய செயல், அவர்களுடைய அங்கீகாரம் அனைத்தும் ஆதாரபூர்வமாக நமக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ்களில் நீங்கள் தேடுங்கள். கருத்து வேறுபாட்டுக்கான தீர்வை குர்ஆனிலே தேடுங்கள், ஹதீஸிலே தேடுங்கள். அதுதான் உங்களுக்கு நன்மையாக அமையும், சிறந்த விளக்கமும் கிடைக்கும் என்று. எதை சிறந்த விளக்கமாக இறைவன் சொல்றான்னா, அல்லாஹ் ரசூலிடத்தில் கருத்து வேறுபாட்டுக்கான தீர்வை தேடுவதைத்தான் சிறந்த விளக்கம் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்படி இறைவன் கருத்து வேறுபாட்டை களைவதற்கான ஒரு வழியை சொல்லி இருக்கும் பொழுது, இல்ல நான் இதுல தேடல சஹாபாக்கள்கிட்ட தேடுறேன்னா, அல்லாஹ் எதை சிறந்த விளக்கமாக சொல்லுகிறானோ அதில் எனக்கு கருத்து வேறுபாட்டுக்கான தீர்வு கிடைக்கல, சஹாபாக்கள்கிட்ட தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னா, இவர்கள் எதை முன்வைக்க வருகிறார்கள்? அல்லாஹ் கொடுக்கின்ற தீர்வை விட, அல்லாஹுடைய தூதர் கொடுக்கின்ற தீர்வை விட இந்த சஹாபாக்களுடைய புரிதலில் கிடைக்கின்ற தீர்வு தான் எனக்கு முரண்பாட்டை களைவதற்கு உதவுகிறது, அதில் தான் முரண்பாடு இல்லாமல் என்னால் புரிய முடிகிறது என்று இவர்கள் சொல்வதற்கு சமமாக இந்த வாதம் இருக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப இவர்கள் என்ன கருத்து வேறுபாட்டிற்கான தீர்வாக இறைவன் எதை சொல்லி இருக்கிறானோ அதுக்கு தானே வரணும். இந்த இடத்துல அல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட கருத்து வேறுபாட்டுக்கான தீர்வை தேடுங்கன்னு சொன்னானா, உங்களுக்கு மார்க்கத்தை விளங்குவதற்கு சிரமம் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ரசூலுல்லாஹோடு இருந்த நபித்தோழர்களிடத்தில் அதற்கான முடிவை காணுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானா? அப்படி ஒரு ஆதாரத்தை காட்ட இயலுமா? எந்த ஆதாரமும் அப்படி இல்லையே. அப்படி நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்றோ, நபித்தோழர்கள் புரிந்த அடிப்படையில் தான் இந்த மார்க்கத்தை புரிய வேண்டும் என்றோ, நபித்தோழர்களுடைய ஏகோபித்த கருத்தின் அடிப்படையில் தான் இந்த மார்க்கத்தை அணுக வேண்டும் என்றோ ஒரு குர்ஆன் வசனமோ ஒரு ஹதீஸோ இருக்குதா? அப்படி எதுவுமே இல்லை. எதை கொண்டு வருவார்கள்? நபித்தோழர்களுடைய சிறப்பு தொடர்பான ஆதாரங்களை முன்வைப்பாங்க. சிறப்பு தொடர்பான ஆதாரம்னா என்ன? நபித்தோழர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இதை நம்ம மறுக்கிறோமா? நபித்தோழர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்ளத்தான் செய்தான். அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்றுதான் சொன்னான். அவர்கள் தவறு செய்தார்கள் என்றால் அதற்கான மன்னிப்பை அவர்கள் பெறுவார்கள். அவர்களுக்கான கூலியை அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ்வினால் அவர்கள் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. இஹ்லாஸானவர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. சிறந்த சமுதாயம் தான், மாற்று கருத்து இல்லை. அவர்கள் அரை கையளவு செய்கின்ற தர்மம் கூட நாம் உலகது மலை அளவு தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் ஈடாக முடியாது, மாற்று கருத்து இல்லை தான். அந்த சிறப்புகளை நாம் ஒப்புக்கொள்கிறோம், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றோம், நபித்தோழர்களை புகழ்கிறோம், போற்றுகிறோம். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் முன்மாதிரியாக, முன் உதாரணமாக, ரோல் மாடலாக அவர்களை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். தர்மம் செய்ய வேண்டுமா? நபித்தோழரை போல தர்மம் செய். தியாகம் செய்ய வேண்டுமா? நபித்தோழரை போல தியாகம் செய்ய முயற்சி செய். தொழவே வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடோடு இருக்க வேண்டுமா? நபித்தோழரை போல முயற்சி செய். ஒவ்வொன்றுக்கும் நம்முடைய உரைகளிலே மக்களுக்கு உபதேசிக்கும் பொழுது அவர்களைத்தான் ரோல் மாடலாக சொல்லுகிறோம், மாற்று கருத்தே இல்லை. இப்படியான சிறப்புகள் அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள், அவர்களுடைய சுய கருத்துக்கள் மார்க்க ஆதாரமாக ஆகுமா என்பதுதான் இங்கு கேட்கப்படுகின்ற முக்கியமான கேள்வியாக இருக்கு. அப்ப அது கருத்து வேறுபாட்டை அவர்களுடைய விஷயத்திலிருந்து தான் தீர்க்க முடியும்னா, அப்ப மார்க்கத்தை அல்லாஹ் முழுமையாக நமக்கு சொல்லித்தரவில்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன கேட்கிறான்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் இன்றைய தினத்தோடு உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான், உங்களுடைய இஸ்லாத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான். இப்படி இறைவன் சொல்றானே, அப்ப இறைவன் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று இந்த மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது, இல்ல எங்களுக்கு முழுமையாகல, நபித்தோழர்களுடைய விளக்கத்துல தான் முழுமை கிடைக்குதுன்னு சொல்றீங்கன்னா, இறைவனுடைய வார்த்தையை குறை காணுவதற்கு சமமாக இது இல்லை. இறைவனுடைய அறிவில் குறை காணுகின்ற விஷயமாக இல்லை. அல்லாஹ் எதை சிறந்த விளக்கமாக, முரண்பாட்டை களைவதற்கான தீர்வாக சொல்லுகிறானோ அதில் எனக்கு தீர்வு கிடைக்கவில்லை, நபித்தோழர்களிடத்தில் தான் தீர்வு கிடைக்கிறது என்றால் இறைவனுடைய ஞானத்தை, இறைவனுடைய அறிவை குறை காண்பதற்கு தகுதியான ஒரு சொல்லாக இது இல்லையா? அப்ப இதைத்தான் இன்றைக்கு இந்த சலஃபி கொள்கையினர் சொல்றாங்க. முரண்பாட்டை களைவதற்குத்தான் இஜ்மாஉ சஹாபா, சஹாபாக்களுடைய ஒன்றுபட்ட கருத்து, ஃபஹ்மு சஹாபா, சஹாபாக்களுடைய ஏகோபித்த கருத்துன்னு சொல்றாங்க. சரி, இப்படி சொல்றாங்கல்ல, இதுல உண்மையிலேயே உண்மையாளர்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, இதை நாங்க உள்ளத்தை பிளந்து பார்த்தீங்களா நீங்க கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய சலஃபி கொள்கையை சார்ந்தவர்களே ஒரு நபித்தோழரை பின்பற்றுவதும் மார்க்க ஆதாரம் தான் பேசுறாங்க.
ஒரு நபி தோழரை பின்பற்றுவது மார்க்க ஆதாரம் என்று பேசுவதை தாண்டி இமாம்களுடைய கருத்துக்களை கூட ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். அப்ப சஹாபாக்களுடைய ஏகோபித்த கருத்து தான் மார்க்கத்தினுடைய ஆதாரம்னு நீங்க மக்களை மடைமாற்றம் செய்வதற்காக ஒரு சமாளிப்பு வாதமாக நீங்கள் மக்களிடத்தில் சொல்லலாமே தவிர, மக்களை ஏமாற்றுவதற்காக முன்வைக்கலாமே தவிர, அதுவும் தவறுதான். அது எப்படி தவறுன்னு சொல்லுவோம். அது நீங்கள் ஏமாற்றுவதற்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கலாமே தவிர, சஹாபாக்கள்னு சொன்னா, சஹாபாக்கள் ஏகோபித்த கருத்துன்னு சொன்னா, ஒன்றுபட்ட கருத்துன்னு சொன்னா, அதுல மக்களிடத்துல ஒரு சென்டிமெண்டை எதிர்வை வைத்து இந்த கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கலாம் என்று நீங்கள் பகல் கனவு காணலாம். ஆனால் உங்களுடைய வார்த்தைகளை ஒரு நபித்தோழரை பின்பற்றுவது மார்க்க ஆதாரம் தான் என்று நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். இமாம்களுடைய கருத்தை கூட மேற்கோள் காட்டியிருக்கிறீர்கள். உதாரணத்துக்கு இந்த கிளிப்பை பாருங்க. ரெண்டு பேருடைய இஜ்திஹாதுல யாருடைய இஜ்திஹாதுல தவறு இருக்கும். ஆனா இன்னொரு நபி தோழர் ஆதாரமாக தான் சொல்லியிருப்பாரு, சரியாகத்தான் சொல்லியிருப்பாரு. அந்த நபி தோழருடைய கருத்தை எடுத்துக்க, ஒரு நபி தோழருடைய கருத்தும் ஆதாரம் தான். இவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. ஒரு நபி தோழருடைய கருத்தும் மார்க்க ஆதாரம் தான் அப்படிங்கிறார். கருத்து வேறுபாடு தனிப்பட்ட நபி தோழர்களுக்கு மத்தியில இருக்கும். ஒரு நபித்தோழர் சரியா சொல்லியிருப்பாரு, இன்னொரு நபித்தோழர் தப்பா சொல்லியிருப்பாரு. இதுல ஒருத்தர் சரியா சொல்லியிருப்பார்ல, அவருடைய கருத்தும் மார்க்க ஆதாரம் தான் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப ஒருத்தர் தப்பா சொல்லுவாரு, ஒருத்தர் சரியா சொல்லுவார்னா, தப்பாவும் சொல்றவங்க சரியாவும் சொல்றவங்க எப்படி மார்க்க ஆதாரமா இருப்பாங்க? தவறுக்கு அப்பாற்பட்ட செய்தி தான் மார்க்கத்தின் ஆதாரமாக இருக்கும். மார்க்கத்தில் பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தியாக இருக்கும். மாற்று கருத்து கொள்ள முடியாத செய்தியாக இருக்கும். ஒருத்தவங்க தப்பாவும் சொல்லுவாங்க, சரியாவும் சொல்லுவாங்கன்னா அது எப்படி மாற்று கருத்துக்கு வழி இல்லாத செய்தியாக இருக்கும்? ரெண்டு நபித்தோழர் ரெண்டு விதமான கருத்து சொன்னாங்கன்னா ஒன்ன நீங்க ஏத்துங்க அப்படிங்கிறாங்கன்னா, இதுல இன்னொரு விஷயத்தை என்ன சொல்ல வராங்க? இந்த ரெண்டு கருத்து தாண்டி நீங்க யோசிக்காதீங்கிறாங்க. மார்க்கத்தை நீங்களா புரியாதீங்க, நீங்களா யோசிக்காதீங்க, நீங்களா சிந்திக்காதீங்க, இதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இதுக்கெல்லாம் பதில் நம்ம பின்னாடி சொல்றோம். அப்ப ஒரு நபித்தோழரை பின்பற்றுவதும் தான் ஆதாரம் என்பது இவர்களுடைய கொள்கை. இவர்கள் சமாளிப்பதற்காகத்தான் இஜ்மாஉ சஹாபா, ஃபஹ்மு சஹாபா என்று மக்களை ஏமாற்றுவதற்காக முன்வைக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அடுத்து இன்னொரு விளியும் பாருங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு வக்து தொழுகை ஒருவன் விட்டாலும் அவனை கூப்பிட்டு அவனை அழைத்து அவனுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், தௌபா செய்ய சொல்ல வேண்டும். தௌபா செய்யாத பட்சத்தில் அவனுடைய கழுத்தை வெட்ட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் தெளிவாக சொன்ன செய்தி. இங்க முஃப்தியாக இருந்து வஃபாத்தான ஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லாஹ் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ், இப்னு பாஸ் என்று நம்ம சுருக்கமாக சொல்லக்கூடிய, ஒரு வக்து தொழுகை ஒருவன் வேண்டும் என்று விட்டால், அவன் மரணித்தால் குளிப்பாட்டக்கூடாது, கஃனிடக்கூடாது, ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது, முஸ்லிம்களுடைய அடக்க ஸ்தலங்களில் அவனை அடக்கக்கூடாது. அவன் உயிரோடு இருந்தால் அவனையும் தொழக்கூடிய அவனுடைய மனைவியும் சேர்ந்து வாழ விடக்கூடாது. நிக்காஹ் பாத்தில் அவருடைய ஃபத்வா தெளிவாரிக்கு. இப்ப இதுல இவர் சொல்லக்கூடியதை பாருங்க. ஒருத்தர் கடமையான தொழுகை விட்டுட்டார்னா அவர் கூப்பிட்டு அறிவுரை சொல்லணுமா? ஆனாலும் அவர் கேட்கலைன்னா இஸ்லாமிய ஆட்சி இருக்கின்ற பொழுது அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும். அவரை என்ன செய்யணும்? அவருடைய கழுத்து வெட்டப்பட வேண்டும்னா மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அவருடைய ஜனாசா குளிப்பாட்டப்படக்கூடாது, கஃனிடப்படக்கூடாது, அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமைகள் நிறைவேற்றப்படக்கூடாது. அவர் ஒரு பெண்ணோடு இணைந்து வாழ்கிறார் என்றால் திருமண பந்தம் இருக்குதுன்னா அந்த திருமண பந்தத்தையே பாத்திலாக்க வேண்டும், அதாவது ரத்து செய்ய வேண்டும் என்று இவர் சொல்றார். யார் சொன்னவா? இமாம் அஹ்மது சொன்னாராம். இது பயான்ல மேற்கோள் காட்டப்படுறதுல, இத மக்களுக்கு எடுத்து சொல்றீங்கல்ல, இப்படி சொல்லப்படுகிறது என்றால் இதுக்கு ஆதாரம் இல்லை. இஜ்மாவு சஹாபா தான் சொல்றீங்கல்ல, இஜ்மாவு சஹாபா தான் மார்க்கத்தினுடைய ஆதாரம். மக்களை மடைமாற்றம் செய்வதற்காக, சமாளிப்பதற்காக, தங்களுடைய கொள்கைக்கு ஆதாரம் இல்லை என்பது வெட்ட வெளிச்சம் ஆகியவுடன் அதை சமாளிப்பதற்கான ஒரு சென்டிமெண்டா முன்வைக்கிறீங்கல்ல, இது எங்க இருக்குது? இது எந்த ஹதீஸில் இருக்குது? குர்ஆன் ஹதீஸை புரிவதற்காகத்தான் நாங்கள் இந்த இஜ்மாவு சஹாபான்னு சொல்றோமே தவிர மூன்றாவது ஒரு ஆதாரம்னு சொல்லலங்கிறீங்கல்ல, இது எந்த குர்ஆன் வசனத்தில் இருக்குது? தலை வெட்ட துண்டிக்கப்பட வேண்டும் என்பது எந்த ஹதீஸில் இருக்குது? யோசிச்சு பாருங்க. அப்ப இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் வெறும் சமாளிப்பு வார்த்தைகள் தானே தவிர இதில் இவர்கள் உண்மையாளர்கள் இல்லை என்பதையும் இதுல சேர்த்து புரியணும்.
அப்ப மீண்டும் விஷயத்துக்கு வரும். இப்ப முரண்பாட்டை களைவதற்கு இஜ்மாவு சஹாபா, ஃபஹ்மு சஹாபா தான் வழி என்றாங்க. அது மார்க்க அடிப்படையில தப்புங்கிறத குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில பார்த்தோம். சரி, இது முதல்ல சரியான வாதமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. முதல்ல இஜ்மாவு சஹாபா, முரண்பாட்டை களைவதற்கு சஹாபாக்களின் ஏகோபித்த கருத்து அப்படிங்கிறாங்கல்ல, எது ஏகோபித்த கருத்து, எது இஜ்மா என்பதிலேயே முதல்ல ஏகோபித்த கருத்தே கிடையாது. எது இஜ்மா, இஜ்மானா என்ன அப்படிங்கிறதுலயே இஜ்மா மார்க்கத்தினுடைய ஆதாரம், இஜ்மா பின்பற்றப்பட வேண்டும், இஜ்மாவுக்கு மாற்று கருத்து கொள்ளக்கூடாது, ஏன்னா நம்ம முரண்படக்கூடாதுன்னா இஜ்மாவை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி சொல்றக்கூடிய எந்த இஜ்மாவை ஒரு ஆதாரமாக முன்வைக்கிறார்களோ, எந்த இஜ்மாவின் அடிப்படையில கருத்து முரண்பாட்டை களைய வேண்டும் என்கிறார்களோ, அந்த இஜ்மாவிலேயே ஒன்றுபட்ட கருத்து இல்லை. எவ்வளவு வேடிக்கையான விஷயம்னு பாருங்க. எதன் மூலமாக கருத்து வேறுபாட்டை களையணும்னு சொல்றாங்களோ அதிலேயே ஒன்றுபட்ட கருத்து இல்லையே. பாருங்க, மிர்ஆத்துல் மஃபாத்திஹ் ஷர்ஹுல் மிஷ்காத் அப்படிங்கிற நூல்ல பாகம் 2 பக்கம் 239வது பக்கத்துல இடம்பெறுகிறது. அதாவது இஜ்மானா என்ன அப்படின்னா, வஹுவ இத்திஃபாக்கு முஜ்தஹிதி ஹாதிஹில் உம்மா பஅத வஃபாத்திஹி ஃபி அஸ்ரின் மினல் அஸாரி அலா அம்ரி தீன். மார்க்க விவகாரத்துல ஏதேனும் ஒரு காலத்துல, ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு ஏதேனும் ஒரு காலத்துல இந்த சமுதாயத்தினுடைய ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவதுதான் இஜ்மா அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பின்னாடி இந்த சமுதாயத்தினுடைய ஆய்வாளர்களாக எந்த காலத்தில் உள்ள ஆய்வாளர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒன்றுபடுவதுதான், மார்க்க விவகாரத்தில் ஒன்றுபடுவதுதான் இஜ்மா அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. அடுத்தது பாருங்க, ஃபத்துஹுல் பாரில பாகம் 13 பக்கம் 306 இதுல இமாம் கிர்மானி அவர்கள் கூறுறாங்க, அல் இஜ்மா, இஜ்மா என்பது ஹுவ இத்திஃபாக்கு அஹ்லில் ஹல்லி வல் அக்த், அதாவது அல் முஜ்தஹிதீன மின் உம்மத்தி முஹம்மதின் அலா அம்ரி மினல் உமூரி தீனியா. மார்க்க விவகாரங்களிலிருந்து ஏதேனும் ஒரு காரியத்துல முகமது நபியுடைய சமுதாயத்தின் ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவதுதான் இஜ்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் சொல்றாரு, வத்திஃபாக்கு முஜ்தஹிதில் ஹரமை தூன கைரிஹி லைஸ பி இஜ்மாஇன் இன்தல் ஜும்ஹூர். அதாவது மற்றவர்கள் ஹரமைன், அதாவது மக்கா மதீனா வாசிகளில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஒரு கருத்துல ஒன்றுபடுறாங்க. தூன கைரிஹிம், மற்றவங்க அந்த கருத்துல ஒன்றுபடல அப்படின்னா லைஸ பி இஜ்மா, அது இஜ்மாவாகாது. இந்த ஜும்ஹூர் பெரும்பான்மையானவர்கள் இடத்துல மக்கா மதீனா வாசிகள் மட்டும் ஒரு கருத்துல ஒன்றுபடுறாங்க, மற்ற அறிஞர்கள் மற்ற இமாம்கள் அந்த கருத்துல ஒன்றுபடலைன்னா அது இஜ்மாவாக ஆகாது அப்படின்னு யார் சொல்றா? இமாம் கிர்மானி சொல்றார். இப்ப மாலிக் என்ன சொல்றாரு அப்படின்னா, இஜ்மாவு அஹ்லில் மதீனத்தி ஹுஜ்ஜா, மதீனாவாசிகள் ஒன்றுபடுவதும் ஆதாரம் தான் அப்படிங்கிறார். இமாம் கிர்மானி சொல்றாரு, மக்கா மதீனாவாசிகள் மட்டும், மற்ற பகுதியினர் இல்லாம மக்கா மதீனாவாசிகள் மட்டும் ஒரு விஷயத்துல ஒன்றுபடுறாங்கன்னா அது இஜ்மா கிடையாதுன்னு இமாம் கிர்மானி சொல்றார். இமாம் மாலிக் என்ன சொல்றாருன்னா, மதீனாவாசிகள் மட்டும் ஒரு காரியத்துல ஒன்றுபடுறாங்கன்னா கூட அதுவும் ஆதாரம் தான் என்று இமாம் மாலிக் சொல்றார். அதே அந்த ஃபத்துல் பாரிலேயே இன்னும் சொல்லப்படுகிறது, இபாரத்துல் புகாரி, புகாரியினுடைய வாசகம் முஷ்இரத்துன் பி அன்ன இத்திஃபாக அஹ்லில் ஹரமைனி கிலைஹிமா இஜ்மா. புகாரியினுடைய வாசகம் எதை உணர்த்துகிறது என்றால், ஹரமைன் இவன் மக்கா மதீனாவாசிகளுடைய ஏகோபித்த கருத்தும் கூட இஜ்மா தான் என்று சொல்லுகிறது. அப்ப எத்தனை முரண்பாடுன்னு பாருங்க. அதாவது இந்த சமுதாயத்தில் வாழ்ந்த எந்த காலத்தில் வாழ்ந்த ஆய்வாளர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒன்றுபடுவது இஜ்மான்னு ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன, மக்கா மதீனாவாசிகள் மட்டும் ஒன்றுபட்டால் அது இஜ்மா இல்ல அப்படின்னு ஒரு கருத்து. இல்ல, மதீனாவாசிகள் மட்டும் ஒன்றுபட்டால் கூட அதுவும் இஜ்மா தான் என்று ஒரு கருத்து. மக்கா மதீனாவாசிகள் ஒன்றுபட்டால் கூட அதுவும் இஜ்மா தான் அப்படின்னு ஒரு கருத்து. அப்ப எத்தனை முரண்பாடுன்னு பாருங்க. ஒருத்தர் எதை இஜ்மா என்று சொல்லுகிறாரோ அதை இன்னொருவர் இஜ்மா இல்லைங்கிறார், இன்னொருவர் எதை இஜ்மா என்று ஒத்துக்கொள்கிறாரோ அதை மற்றவர் இஜ்மா இல்லைங்கிறார். இப்படி ஒருவர் அந்த இஜ்மா என்றால் என்ன என்பதை வரையறுப்பதில் இன்னும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. அதையெல்லாம் பட்டியல் நம்ம போட்டோன்னு வைங்களேன், இன்னும் நேரம் தான் செல்லும். அப்ப இஜ்மா என்றால் என்ன என்பதை வரையறுப்பதிலேயே இவர்கள் ஒன்றுபடவில்லை என்பதை நாம் இதிலிருந்து புரியலாம். அப்ப கருத்து வேறுபாட்டை களைவதற்கு தான் இஜ்மான்னு சொன்னீங்க. இஜ்மாவின் பக்கம் போயிட்டா, ஏகோபித்த கருத்தின் பக்கம் போயிட்டா நாம ஒன்றுபட்டுடலாம்,
நமக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வராது, கருத்து வேறுபாடுகளை களைஞ்சிடலாம், மார்க்கத்தை முரண்பாடு இல்லாமல் விளங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப எந்த ஆதாரத்தை வைத்து மார்க்கத்தை முரண்பாடு இல்லாம விளங்கிக்கலாம்னு சொல்றீங்களோ அந்த ஆதாரத்தை வரையறுப்பதிலேயே 1000 முரண்பாடு இருக்கு. அந்த ஆதாரம் என்ன என்பதை, எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை, எது இஜ்மா என்பதை வரையறுப்பதிலேயே இவ்வளவு முரண்பாடுகள் இருக்குதே. இப்படி முரண்பாடுகள் நிறைந்த ஒரு செய்தி, மனித கருத்துக்கள் எப்படி முரண்பாட்டை நீக்கும்? அப்ப இதுதான் அல்லாஹ் எந்த தீர்வை தருகிறானோ, முரண்பாட்டை களைவதற்கு அல்லாஹ் எந்த தீர்வை தருகிறானோ அந்த தீர்வை தாண்டி ஒருவர் செல்ல நினைத்தால் அதை இங்கதான் கொண்டு போய் விடும். அல்லாஹ் தருகிற தீர்வு தான் உண்மையான தீர்வாக அமையும். அதை தவிர்த்து வேறொரு தீர்வை நாம சிந்தித்து உருவாக்க நினைத்தோம் என்றால் அந்த தீர்வு அதை மிகப்பெரிய முரண்பாட்டில தான் நம்மை கொண்டு போய் விடுமே தவிர முரண்பாட்டை களைவதற்கு அது ஒருபோதும் உதவாது என்பதை இங்கே நாம அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இஜ்மா என்பதை எதற்காக இவர்கள் சொல்லுகிறார்களோ, முரண்பாட்டை களைய வேண்டும் என்பதற்காக, இஜ்மாவை சார்ந்திருக்க வேண்டும் என்று எதற்காக சொல்லுகிறார்களோ அதில் அந்த இஜ்மாவை வரையறுப்பதிலேயே இவர்களுக்கு மத்தியில ஏராளமான முரண்பாடுகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்தது பாருங்க, இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, உம்தத்துல் காரி அப்படிங்கிற புத்தகத்துல, புகாரியினுடைய விரிவுரை நூலான உம்தத்துல் காரியில பாகம் 8 பக்கம் 369 சொல்லப்படுது, இஜ்மா இந்தனா இஜ்மாஉ சஹாபா, நம்ம இடத்துல இஜ்மா என்பது சஹாபாக்களுடைய இஜ்மா மட்டும்தான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. அதே மாதிரி இஹ்காம் அப்படிங்கிற நூல்ல ஃபகால தாயிஃபத்துன், அந்த நூல்ல பாகம் 4 பக்கம் 506 சொல்லப்படுகிறது, ஃபகால தாயிஃபத்துன், ஒரு கூட்டத்தினர் சொல்றாங்க, அல் இஜ்மாவு சஹாபதி ஃபகத், இஜ்மா என்பது சஹாபாக்களுடைய இஜ்மா மட்டும்தான், ஃபம்மா இஜ்மாவு மம்பஅதஹும், அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்களுடைய இஜ்மா என்பது ஃபலைஸ இஜ்மா, அது இஜ்மாவாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இதற்கு முந்தி நாம பார்த்தோம்ல, அதுல எத்தனை கருத்து இருந்துச்சு. எந்த காலத்தில் வாழ்ந்த ஆய்வாளர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒன்றுபடுவது இஜ்மா அப்படின்னாங்க. மதினாவாசிகள் ஒன்றுபடுவதும் இஜ்மா அப்படின்னாங்க. மக்கா மதினாவாசிகள் ஒன்றுபடுவதும் இஜ்மா. இல்ல மக்கா மதினாவாசிகள் மட்டும் ஒன்றுபட்டால் அது இஜ்மா இல்ல, எல்லோரும் சேர்ந்து ஒன்றுபடணும், அதுதான் இஜ்மா. இப்படி பல முரண்பட்ட கருத்துக்கள் இருந்துச்சு. இப்ப இவங்கெல்லாம் எந்த ஒரு காலத்தில் வாழ்ந்தாலும் அந்த காலத்தின் ஆய்வாளர்கள் ஒன்றுபட்டால் அது இஜ்மா அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம படிச்சோம்ல, இந்த கருத்தை சொன்னவர்கள் என்ன சொல்றாங்க, சஹாபாக்கள் ஒன்றுபட்டது மட்டும்தான் இஜ்மா, அதுக்கு பின்னால் வந்தவர்கள் ஒன்றுபட்டது இஜ்மா இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்களுடைய இஜ்மா மட்டும்தான் இஜ்மான்னு சொல்லக்கூடியவங்க, சஹாபாக்கள் எந்த விஷயத்தில் ஒன்றுபட்டாங்களோ அதை மட்டும்தான் மார்க்க ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், அதற்கு பின்னால் வந்தவர்களுடைய இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை எந்த நிலையில வைப்பாங்க? மற்றவர்களுடைய ஒன்றுபட்ட கருத்தும் இஜ்மா தான் அப்படின்னு சிலர் ஆதாரமாக எடுக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய நிலை என்ன? சஹாபாக்களுடைய இஜ்மாவை ஏற்பது மட்டும்தான் சரி என்று வாதிடக்கூடியவர்கள், தாபீன்களுடைய இஜ்மாவை ஏற்பவர்களை, தபா தாபீன்களுடைய இஜ்மாவை ஏற்பவர்களை, எந்த காலத்தில் வாழ்ந்த ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவதை ஆதாரமாக எடுப்பதை, அவர்களை எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க. அப்ப இவர்களின் பார்வையில் அவர்கள் தவறான கொள்கையில் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படி இந்த இஜ்மா என்பதை என்ன என்பதில் வரையறுப்பதிலேயே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அப்ப கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சான்று எப்படி அது ஆதாரமாக அமையும்? மாற்று கருத்துக்கு அப்பாற்பட்ட ஆதாரமாக இருக்கும். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மாற்று கருத்துக்கு அப்பாற்பட்ட ஆதாரமே தவிர மனித கருத்துக்கள் அதில் எத்தனை பேர் ஒன்றிணைந்தாலும் சரி அது மாற்று கருத்துக்கு உட்பட்டதே என்பதை இந்த முரண்பட்ட இவர்களுடைய நிலையிலிருந்தே அறிந்து கொள்ளலாம். அடுத்து இந்த இஜ்மாங்கிறாங்கல்ல, எல்லாரும் ஒன்றுபட்டாங்க, சஹாபாக்கள் ஒன்றுபட்டாங்க, தாபீன்கள் ஒன்றுபட்டாங்கன்னு. எங்க ஒன்றுபட்டாங்க? நபித்தோழர்கள் இந்த குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரம் இல்லாம மார்க்க ரீதியான ஒரு காரியத்துல, எந்த காரியத்தில் மாற்று கருத்து இல்லாம அவர்களுக்கு மத்தியில மாற்று கருத்து இல்லாம ஒன்றுபட்டாங்க? அல்லது தாபீன்கள் அல்லது தபா தாபீன்கள், இமாம்கள், இப்படி யாராக இருந்தாலும் எந்த காலத்தில் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் மார்க்க விவகாரத்துல குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரம் இல்லாம எந்த காரியத்தில் இவர்கள் ஒன்றுபட்டார்கள் அதற்கான லிஸ்ட் இருக்குதா? இந்தந்த காரியத்துல ஒன்றுபட்டாங்க. சரி, அப்படி லிஸ்ட் இருந்தா
நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல எல்லா நபித்தோழர்களும் ஆஜரானாங்க, எல்லா நபித்தோழர்களும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தாங்க, அல்லது எல்லா தாபீன்களும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தாங்க, அல்லது எல்லா தபா தாபீன்களும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தாங்க, இந்த ஒரு காலத்தில் வாழ்ந்த எல்லா இமாம்களும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தாங்க, அப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்குதா? அப்படி ஒன்று சேர்ந்தாங்கன்னா எத்தனை பேர் சேர்ந்தாங்க? நபித்தோழர்களுடைய ஏகோபித்த கருத்துனா எத்தனை நபித்தோழர்கள் அங்க இருந்தாங்க? எத்தனை நபித்தோழர்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? எத்தனை நபித்தோழர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள்? சொல்ல முடியுமா? அனைவரும் அந்த இடத்துல வந்து ஆஜராங்கனாங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க. சரி, ஒரு கருத்து நபித்தோழர்களால் முன்வைக்கப்படுது. அந்த கருத்துக்கு மற்ற நபித்தோழர்கள் மாற்று கருத்து தெரிவிக்கலைனாலும் அதை இஜ்மாங்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய அபத்தமான வாதம்ங்கிறத இமாம்களுடைய வார்த்தையிலிருந்து நம்ம சொல்லுவோம். ஒரு கருத்து நபித்தோழரால் முன்வைக்கப்படுது, அந்த கருத்துக்கு மாற்று கருத்து எந்த நபித்தோழர்களும் தெரிவிக்கலைனா அதுவும் இஜ்மா தாங்கிறாங்க. மாற்று கருத்து தெரிவிக்கலைனா அவர் அதை ஆதரித்தார் என்பதற்கு என்ன ஆதாரம்? மாற்று கருத்து தெரிவிக்காததற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவருக்கு அந்த தகவல் தெரியாமலே இருந்திருக்கலாம், அவருக்கு அந்த கருத்து போய் சேராமல் இருந்திருக்கலாம், அல்லது அவர் வந்து பல ஆட்சியாளர் என்பதனால் சொல்லக்கூடிய கருத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் என்பதனால் அவர் வந்து அந்த மாற்று கருத்து தெரிவிக்காமல் இருந்திருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகு பல நபித்தோழர்கள் சில குழப்பமான சூழல் ஏற்பட்ட பொழுது பல ஊர்களுக்கும் பல நாடுகளுக்கும் பிரிந்து சென்று விட்டார்களே. முதல்ல நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு ஒரே இடத்துல தான் இருந்தாங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. பல நபித்தோழர்கள் வேறு வேறு நாடுகளுக்கு போய் இருந்தார்கள், வேறு வேறு ஊர்களில் போயிருந்தாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது எல்லோரும் ஒன்றுபட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? மாற்று கருத்து இல்ல அறிவிக்கப்படாத ஒரு காரணத்தினாலேயே அவர்கள் அதை ஆதரித்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்? அவர்களுக்கு அந்த தகவல் போய் சேராமே இருந்திருக்கலாம், அல்லது ஆட்சியாளர் என்பதனால அவர்கள் எதுக்கு தேவையில்லாத விஷயத்தில் போய் விழணும் என்று அமைதியாக இருந்திருக்கலாம், அல்லது ஏற்கனவே 1008 குழப்பம் நடந்துகிட்டு இருக்குது, இதுல நாம வேற இன்னொன்னு சொல்லி அது ஒரு குழப்பமா ஆயிடக்கூடாதுன்னு தவிர்த்திருக்கலாம். பல காரணங்கள் இருக்கலாம். இப்படி பல காரணங்களினால் அமைதியாக இருக்கும் பொழுது இவரை எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு காரணத்தினாலேயே, ஒரு நபித்தோழரிடமிருந்து மாற்று கருத்து அறிவிக்கப்படாத ஒரு காரணத்தினாலேயே இது யோகோபித்த கருத்து இஜ்மா என்று எப்படி சொல்ல முடியும்? இது அறிவுபூர்வமாக பொருந்தக்கூடிய ஒரு வாதமா இருக்குதா? இதே தான் எல்லா காலத்துக்கும், எந்த ஒரு காலமாக இருந்தாலும், தாபீன்கள் காலமாக இருந்தாலும் சரி, தபா தாபீன்கள் காலமாக இருந்தாலும் சரி, இமாம்கள் காலமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காலமாக இருந்தாலும் மாற்று கருத்து இல்லை என்றால் அது இஜ்மா என்று எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. சரி, ஒரு பேச்சுக்கு இப்படி வாய்ப்பே இல்லை, ஒன்றுபட்டாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒன்றுபட்டாங்கன்னா எந்தெந்த விஷயத்துல ஒன்றுபட்டாங்கன்னு சொல்லணும், யார் யார் ஒன்றுபட்டாங்கன்னு சொல்லணும், எல்லாரும் வந்து ஆஜராயிட்டாங்கிறதுக்கு ஆதாரம் காட்டணும், மாற்று கருத்து தெரிவிக்கலைன்னா அதை ஆதரிச்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் காட்டணும். இப்படி பல விஷயங்களுக்கு, இந்த கேள்விகளுக்கெல்லாம் இஜ்மாவு சஹாபாவை ஆதாரம் என்று சொல்லக்கூடியவர்கள், இஜ்மாவை பொதுவாக இஜ்மாவை ஆதாரம் என்று சொல்லக்கூடியவர்கள் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு ஒன்றுபட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அப்படி இல்லை, ஒரு பேச்சுக்கு அவங்களுடைய சந்தோஷத்துக்கு சொல்லுவோம், அப்படி ஒன்றுபட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அப்படி ஒன்றுபட்டாங்கன்னா அது மார்க்க ஆதாரம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அது பின்பற்றப்பட வேண்டிய செய்தி என்பதற்கு என்ன ஆதாரம்? அது குர்ஆன் ஹதீஸை அதன் அடிப்படையில் மட்டும்தான் விளங்க வேண்டும், மாற்று கருத்து கொள்ளவே கூடாது என்பதற்கு என்ன ஆதாரம்? அதற்கு குர்ஆன் அங்கீகாரம் கொடுத்திருக்கணும்ல, ஹதீஸ் அங்கீகாரம் கொடுத்திருக்கணும்ல. அப்படியான அங்கீகாரம் எங்க இருக்கு? இப்படி கேட்டோன்னு உடனே அங்கதான் போவாங்க. ஏற்கனவே சொன்னோம்ல, சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, இமாம்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, எவ்வளவு இஹ்லாஸ் ஆனவங்க தெரியுமா, அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் தெரியுமா, எவ்வளவு சிறப்பு பெற்றவர்கள் தெரியுமா, இந்த சமுதாயத்தில் சிறந்த தலைமுறை தெரியுமான்னு அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாகத்தான் சொல்லுவாங்களே தவிர பின்பற்றுவதற்கு ஒரு ஆதாரத்தையும் சொல்ல மாட்டாங்க. இதுதான் ஒரு உதாரணத்தை வேற அவங்க சொல்றாங்க, வேடிக்கையான உதாரணமா இருக்குது. இஜ்மா சஹாபா அல்லது இஜ்மாவுக்கு ஆதாரம் சொல்றாங்களா ஒரு உதாரணத்தின் மூலமா. அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்களா, சென்னையிலிருந்து பெங்களூரு போகணும், 2 ட்ரெயின் நிக்குது. ஒரு ட்ரெயின் வந்து அலௌன்ஸ் பண்றான், ரயில்வே ஸ்டேஷன்லயே அலௌன்ஸ் செய்யப்படுது, இந்த ட்ரெயின் பெங்களூருக்கு போகுது. இன்னொரு ட்ரெயின் சும்மா கிடக்குது, அந்த ட்ரெயினுக்கு எந்த ஒரு அலௌன்ஸ் இல்லையா. இப்ப நாமெல்லாம் எந்த ட்ரெயின்ல ஏறி உட்காருவோம்? எந்த ட்ரெயினுக்கு அலௌன்ஸ் செய்யப்படுதோ, 4வது பிளாட்ஃபார்ம்ல கிடக்கிற ட்ரெயின் தான் பெங்களூருக்கு போகணும்னு சொல்லப்படுது. 5வது பிளாட்ஃபார்ம்ல கிடக்கிற ட்ரெயின் எங்க போகுது என்னெல்லாம் விவரம் சொல்லப்படலை. இப்ப பெங்களூருக்கு போக நினைக்கிற நீங்க எந்த ட்ரெயின்ல ஏறி உட்காருவீங்க? மக்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க மக்கள்? ஆமா, நாங்க 4வது பிளாட்ஃபார்ம்ல கிடக்கிற ட்ரெயின்ல தான் ஏறி உட்காருவோம்.
ஏன்னா அதுதானே பெங்களூருக்கு போற ட்ரெயின் ரயில்வே நிர்வாகத்தால் சொல்லப்படுது, அதுக்கு தான் ஏறி உட்காருவோம். இதுதான் இஜ்மாவுக்கு ஆதாரம். என்ன ஆதாரம்? அல்லாஹ் இந்த சஹாபாக்களுக்கு தான் சான்று கொடுத்திருக்கிறான். சஹாபாக்கள் தான் அந்த ட்ரெயின். அந்த ட்ரெயின்ல நாம ஏறி உட்கார்ந்துட்டோம்னா அவங்க எங்க போய் சேருவாங்க? சஹாபாக்கள் சொர்க்கத்துக்கு போய் சேருவாங்க. நாமளும் அவங்களை பின்பற்றி இப்படி சொர்க்கத்துக்கு போயிடுவோம். இது முதல்ல அறிவுபூர்வமான உதாரணமா? சரி, சான்று கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் சபித்தோர்களுடைய கருத்துக்கு ஆதாரமாக எடுக்க வேண்டும் என்பதற்கு சான்று கொடுத்திருக்கிறான். நீங்கள எங்க சான்று கொடுத்திருக்கிறான்? அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு சான்று கொடுத்திருக்கிறான். நபித்தோழர்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. சிலர் மறுமையிலே கௌசர் தடாகத்திலே தடுக்கப்படுவார்கள் என்பதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுமையிலே நடக்கின்ற கௌசர் தடாக நிகழ்வை அறிவிக்கிறாங்க. அப்போது அந்த கௌசர் தடாகத்திலிருந்து சிலர் தடுக்கப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் தான் சொல்றாங்க. இல்ல அது நபி தோழர்கள் இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது. என்னுடைய தோழர்கள்னு சொன்னது யாரு? ரசூலுல்லாஹ். என்னுடைய தோழர்கள் தடுக்கப்படுறாங்கன்னு சொன்னது யாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகத்தின் பார்வையிலே அங்க தடுக்கப்பட்டவங்க யாருதான்? நபி தோழர்கள். அப்ப நபி தோழர்களில் ஒரு சிலர் இப்படி தடுக்கப்படுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஏன் என் தோழரை தடுக்கிறீங்க? என்னோடு தோழமை கொண்டவர்களை ஏன் தடுக்கிறீங்க? அப்ப மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, இன்னக லா தத்ரி மா அஹதஸு பஅதக், உங்களுக்கு பின்னால் மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை இவர்கள் என்னென்னலாம் செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை இவர்கள் செய்தார்கள், அதனால் இவர்களுக்கு இந்த கௌசர் தடாகத்தில் நீர் கிடையாது என்று மலக்குமார்கள் தடுத்ததாக சொல்லுவாங்களா. ரசூலுல்லாஹ் ஃபஸஹ்கன் ஸஹ்கன், அவங்க தூரமாகட்டும் போகட்டும் என்று நபிகள் நாயகம் விரட்டுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. நபித்தோழர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் நமக்கு பட்டியல் இருக்குது. இப்படி தடுக்கப்படுறவங்க யாருன்னு தெரியுமா? ஒரே ட்ரெயின்ல ஏறி போயிட்டு நமக்கு சொர்க்கம் போயிடுவாங்க. சரி, சொர்க்கத்துக்கு நபித்தோழர்கள் எல்லோரும் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் என்றே ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம். அதனால் அவர்கள் மார்க்க அடிப்படையிலே செய்த தவறுகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படுமே தவிர அதை யோசிக்காம அதை சிந்திக்காம குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மாற்று கருத்து கொள்ளாமல் பின்பற்ற பெற வேண்டிய செய்தி, அதை பின்பற்றுவதை போல மாற்று கருத்தை இல்லாம சிந்திக்காம யோசிக்காம அந்த ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தா நாமளும் சொர்க்கத்துக்கு போவோங்கிறீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம்? இதுதானே மறுமையிலே அல்லாஹ்வால் கண்டிக்கப்படுகின்ற ஒரு காரியமா இருக்குது. பின்பற்றப்பட்டவர்களை காரணம் காட்டிட்டு அவங்க சொன்னாங்க நாங்க செஞ்சோன்னு நீ சொன்னா நீயும் போ என்று அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புறானே, இது மறுமையிலே கண்டிக்கப்படுகிற ஒரு காரியமாக திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்கள்ல பேசுறானே. பின்பற்றப்பட்டவங்களை நீ அவங்கள காரணம் காட்டிட்டு இருக்க கூடாது. ஏன்? உனக்கு அறிவு இல்ல, உனக்கு சிந்தனை இல்ல, உனக்கு பகுத்தறிவு இல்ல, நீ யோசிக்க வேணாம், சிந்திப்பதற்காக தானே மார்க்கத்தை தந்த. அப்படி இறைவன் கேட்கிற பொழுது நபித்தோழர்களை கையை காட்டிட்டு இவங்க போய்கிட்டே இருப்பாங்களா? இது அறிவுபூர்வமான உதாரணமா? எந்த செய்தியை பின்பற்றினால் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும்னு மார்க்கம் சொன்னிச்சு, அதைத்தான் ட்ரெயினா ஆக்கணும். நீங்க குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற செய்தியில் ஒன்றிணையும் பொழுதுதான், அந்த செய்தியை பற்றி பிடிக்கும் பொழுதுதான், அந்த பாதையில் மட்டும் பயணிக்கும் பொழுதுதான் சொர்க்கத்துக்கு அந்த ட்ரெயின் போக நம்ம அழைச்சிட்டு போகும். ட்ரெயினை குர்ஆன் ஹதீஸ் ஆக்குங்கன்னு மார்க்கம் சொல்லுது. நீங்க அந்த ட்ரெயினையே என்னன்னு மாத்திடுறீங்க? குர்ஆன் ஹதீஸ் இல்ல சஹாபின்னு மாத்தீங்க, நபித்தோழர்கள்னு மாத்தீங்க. நபித்தோழர்கள் அந்த ட்ரெயின்ல நபித்தோழர்கள்ங்கிற ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்கிறீங்களா? எங்க ஆதாரம் இருக்குது? அப்ப நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்பதோ நபித்தோழர்களுடைய இஜ்மாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கோ என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரமும் கிடையாது. நபித்தோழர்களுடைய கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக ஆக்க வேண்டும் என்பதற்கு குர்ஆனில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ எந்த ஒரு வசனத்தையும் ஹதீஸையும் சமர்ப்பிக்கவே அவர்களால் முடியாது. முதல்ல அந்த இஜ்மா நபித்தோழர்கள் ஒன்றுபட்டார்கள் என்பதே முதல்ல தவறான விஷயமாக, அறிவுக்கு எதிரான விஷயமாக, இவர்கள் கற்பனையாக உருவாக்கி கொண்ட விஷயமாகத்தான் இருக்குதே தவிர அப்படியான ஒரு நிலை இந்த எந்த ஒரு மனிதர்களிடத்தில் ஏற்படாது. ஏன்னா கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கத்தான் செய்யும். மாற்று கருத்து தெரிவிக்கலன்னு வேணா சொல்லலாமே தவிர எல்லாமே ஒன்றுபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்வதற்கு சாத்தியமே இல்லை என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, இவங்க மாற்று கருத்து தெரிவிக்கலைன்னா கூட சஹாபாக்கள் ஒரு கருத்தை சொல்லிட்டாங்கன்னா அது இஜ்மா தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மாற்றமா பாருங்க, ஃபத்ஹுல் பாரியில பாகம் 13 பக்கம் 306, லவ் இத்தஃபகு குல்லுஹும், அதாவது எல்லாரும் ஒன்றுபட்டுட்டாங்க. நபித்தோழர்கள், மக்காவாசிகள் மதீனாவாசிகள்னு நபித்தோழர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டுட்டாங்க. வஹாலஃபுஹும் இப்னு அப்பாஸ் ஃபி ஷைஇன், ஒரு மார்க்க விவகாரத்துல ஏதோ ஒரு விஷயத்துல
இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு முரண்படுறார். எல்லாம் ஒன்றுபட்டாச்சு. ஒரே ஒரு நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு முரண்படுகிறார், மாற்று கருத்தை தெரிவிக்கிறார் என்றால் லம் யுஅத்த இஜ்மா, அது இஜ்மா என்று கருதப்படாது. இப்னு அப்பாஸ் சொல்லிட்டார்னா மாற்று கருத்து தெரிவிக்க, மாற்று கருத்து கொண்டுட்டார்னா அது இஜ்மான்னு கருதப்படாது. எத்தனை எல்லா நபித்தோழர்கள் இது போன்ற மாற்று கருத்தை தெரிவித்து விட்டார்களா? தெரிவிக்காததுக்கு பல காரணங்கள் இருக்குமே. மாற்று கருத்து தெரிவிக்கவில்லை என்ற காரணத்தினாலேயே அது ஆதரவு கருத்து என்பதை எங்கிருந்து எடுத்தீர்கள்? அதற்கு என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரம் கிடையாது. அப்ப எல்லா நபித்தோழர்களும் சேர்ந்தா கூட அது இஜ்மாவாகாது, இப்னு அப்பாஸ் சேர்ந்தாதான் இஜ்மாங்கிறீங்கன்னா அப்ப இப்னு அப்பாஸ் உடைய கருத்து மற்ற எல்லோருடைய கருத்தை விட வலிமையாக்குறீங்களா இல்லையா? ஒரு நபித்தோழருடைய கருத்தை மற்ற எல்லா நபித்தோழர்களுடைய கருத்தை விட வலிமையாக்குறீங்கன்னா அப்ப மனித கருத்து என்பது எந்த நிலையிலேயும் அது வலிமை ஆகாது, அது சான்றாக ஆகாதுங்கிறது இதுல இருந்து தெரியுதா இல்லையா? எல்லா நபித்தோழர்களும் ஒரு கருத்துக்கு வந்துருவாங்களா? இப்னு அப்பாஸ் மாற்று கருத்து தெரிவித்தா அது இஜ்மா ஆகாதுன்னா அப்ப இத்தனை நபித்தோழர்கள், இப்னு அப்பாஸ் அல்லாத மற்ற நபித்தோழர்கள், மற்ற மக்கள் ஒன்றுபட்ட கருத்துல இருந்தாங்கன்னா அப்ப அவங்க தவறுல ஒன்றிணைஞ்சாங்களா? இப்னு அப்பாஸ் சொன்ன உடனே மட்டும்தான் அவர்களுக்கு அந்த தவறு திருத்தப்பட்டதா? அப்ப பெரும்பான்மையானவர்கள் தவறிலே ஒன்றிணைவார்கள் என்பதற்கும் இந்த இஜ்மாவுடைய வரையறை சான்றாக இருக்குதா இல்லையா? அப்ப இதைத்தான் நாம கேள்வியாக வைக்கிறோம். இஜ்மா என்பதை வரையறுப்பதில் இத்தனை முரண்பாடு வச்சிருக்கிறீங்க, வச்சுக்கிட்டு முரண்பாட்டை களைவதற்கு இஜ்மா தான் ஆதாரம்னா தவறுல அவங்க ஒன்றுபட மாட்டாங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் ஒன்றுபட்டுருவாங்களா? இப்னு அப்பாஸ் மட்டும் மாற்று கருத்து தெரிவிச்சா அது இஜ்மாவாக ஆகாதுன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை விட அதிகமான ஹதீஸ்கள் தெரிந்த அபூ ஹுரைரா இருக்கிறாரே, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறாங்களே, இன்னும் பல நபித்தோழர்கள் இருக்கிறாங்களே, ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்களே. அப்ப அவர்களை எந்த பட்டியலில் சேர்ப்பது? அவர்கள் மாற்று கருத்து தெரிவிக்காமல் இருந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கலாமே, அவர்களுக்கு அந்த கருத்து சேராமல் இருந்திருக்கலாமே. அப்ப அது அவர்கள் மாற்று கருத்து தெரிவிக்கவில்லை என்றாலும் அது இஜ்மா என்று தான் சொல்லுவீங்களா? அப்ப இது இஜ்மா என்பதை எப்படி வரையறுக்கிறீங்க? என்ன ஒரு லாஜிக் இருக்குது? என்ன ஒரு அறிவுபூர்வமான கருத்து இருக்குது? அதுக்கு என்ன ஆதாரம்? இப்படி முரண்பட்டு இவர்கள் இருப்பதை இந்த இஜ்மா விஷயத்துல நம்மால பார்க்க முடியுது. இப்போ எல்லா நபித்தோழர்கள் ஒன்றிணைகிறாங்க, இப்னு அப்பாஸ் மட்டும் மாற்று கருத்து தெரிவிச்சா இஜ்மா இல்லை அப்படின்னாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, நபித்தோழர்கள்லாம் ஒன்றிணைஞ்சிருவாங்களாம். நபித்தோழர்கள்லாம் ஒன்றிணைஞ்சாலும் ஒரு தாபி அதுக்கு மாற்று கருத்து தெரிவிச்சாருன்னா அதுவும் இஜ்மா இல்லையா? பாருங்க, அதாவது எந்த அல் பஹ்ருல் முஹைத் ஃபி உசூலில் ஃபிக்ஹ் அப்படிங்கிற நூல்ல அந்த ஒரு தாபி மாற்று கருத்து தெரிவித்தால், சஹாபாக்களுடைய இஜ்மாவிற்கு ஒரு தாபி மாற்று கருத்து தெரிவித்தால் அதனுடைய நிலை என்ன அப்படின்னு ஒரு தலைப்பின் கீழே பல கருத்துக்களை கொண்டு வராங்க. அதுக்கு கீழே இறுதியாக அவர் கொண்டு வராரு, வல் முக்தாரு, தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்து என்னன்னா, இன்கான மின் அஹ்லில் இஜ்திஹாதி ஹால இஜ்மாஇ சஹாபா, சஹாபாக்கள் இஜ்மா எடுக்கும் வேளையிலே அந்த தாபி ஒரு ஆய்வாளராக இருப்பார் என்றால் லம் என் அகீத் இஜ்மாஉஹும் மா முகாலஃபத்திஹி, அவருக்கு மாற்றமாக இருப்பதின் மூலமாக சஹாபாக்களுடைய இஜ்மா உறுதியாகாது. ஒரு தாபி மாற்று கருத்து தெரிவித்தால் கூட அதுவும் இஜ்மா ஆகாதான். அப்ப சஹாபாக்கள் தவறுல ஒன்றிணைய மாட்டாங்கிறீங்க. அந்த ஒரு தாபி சஹாபாக்களுக்கு சரியானதை நினைவூட்டுவாரு, சரியானதை சொல்லி காட்டிடுவாரு. அவர் முரண்பட்டு இருந்தா கூட அது இஜ்மாவாக ஆகாதுன்னா இதுக்கு என்ன வரையறை? இது என்ன ஒரு அறிவுபூர்வமான ஒரு கருத்தாக இது இருக்குதா? அப்ப சஹாபாக்கள் தவறிலே ஒன்றுபடவே மாட்டாங்கிறீங்களே, அப்ப தாபிக்கு மாற்று கருத்து தெரிவிச்சால் அது இஜ்மா ஆகாதுன்னா அப்ப தவறுல ஒன்றுபட்டுவாங்களா? அது இஜ்மா ஆகாதுன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இஜ்மா என்றால், இஜ்மாவு சஹாபா என்றால் என்னவென்று வரையறுப்பதுல இவர்களிடத்தில் தெளிவான வரையறை இல்லை. எத்தனை பேர் ஒன்றுபடணும், யாரு ஒன்றுபடணும், எல்லாரும் ஒன்றுபட்டாங்கன்னா அந்த சபையில இருக்கணுமா? மாற்று கருத்து தெரிவிக்கலைன்னா அது இஜ்மாவ் ஆயிடுமா? மாற்று கருத்து தெரிவிக்கலைன்னா அதுக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்? இப்படி ஏராளமான எதிர்கேள்விகளை, சந்தேகங்களை இருக்கக்கூடிய, யூகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சான்று, ஆதாரம் என்று சொல்றாங்கன்னா இது மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய விளைவை, பாதிப்பை, வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். இப்பெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது அவங்க கேட்பாங்க, நம்ம கேட்கிறோம்ல இஜ்மா சஹாபாக்கள் எல்லாமே ஒரு விஷயத்துல ஒன்றுபட்டாங்கிறத காட்டுங்க அப்படின்னு கேட்கிறோம்ல, அதுக்கு கொண்டு வருவாங்க பாருங்க. என்ன கொண்டு வருவாங்கன்னா,
குரான சஹாபாக்கள் தானே தொகுத்தாங்க, அதுல ஒன்றுபட்டாங்கல்ல, இன்னைக்கு நீங்க குரானை வச்சிருக்கிறீங்கல்ல, அப்ப நீங்களும் இஜ்மாவை ஏத்துக்கிறீங்கல்ல அப்படிம்பாங்க. இது எவ்வளவு பெரிய அறிவீனமான ஒரு வாதம்ங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். குரானை தொகுக்கிறது சஹாபாக்கள் அவங்களா எடுத்த முடிவா? முதல்ல குரானை திரட்டுதல், குரானை புத்தகமாக வடிவமைத்தல் என்பது, எழுத்தில் கொண்டு வருதல் என்பது அவர்களாக எடுத்த முடிவா? மார்க்கத்தை, குரான் வசனத்தை, ஹதீஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ் இட்ட கட்டளை. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க அவங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கிறது ரசூலுல்லாஹ் இட்ட கட்டளை. அப்ப இந்த கட்டளையை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன இந்த வழிகாட்டலை ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய காலத்திலேயே மனனத்தின் மூலமாகவும் குரான் வசனத்தை பாதுகாத்தார்கள், எழுத்திலையும் பாதுகாத்தார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் வழிகாட்டி விட்ட சென்ற ஒன்றை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கட்டளையை செயல்முறைப்படுத்துவதற்கான நிர்வாக ரீதியான முடிவாகத்தான் குரானை தொகுக்கின்ற முடிவை எடுத்தார்களே தவிர மார்க்க சான்றாக அதை அவர்களுடைய ஒன்றுபடுதலை மெய்னாதாரமா அவங்க ஆக்கிக்கல. ரசூலுல்லாஹ் நம்மளை பாதுகாக்க சொல்லிட்டாங்க, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க சொன்னாங்க, எழுதி ரசூலுல்லாஹ்வே காட்டிட்டாங்க, நாம எழுதி அதை ஒன்னா ஆக்கிடுவோங்கிறது தான் சஹாபாக்கள் எடுத்த முடிவு. இது நிர்வாக ரீதியான முடிவா, மார்க்க ரீதியான முடிவா? நிர்வாக ரீதியான முடிவு தானே. உதாரணத்துக்கு நமக்கு ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க, இப்படிதான் எடுத்து சொல்லணும்னு சொல்லல, மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கன்ட்டாங்க. நாம பொதுக்கூட்டம் நடத்துறோம், மாநாடு நடத்துறோம், புத்தகத்துல எடுத்து சொல்றோம், எழுத்துல நோட்டீஸ்ல எடுத்து சொல்றோம், மாத இதழ்கள்ல எடுத்து சொல்றோம், டிவி நிகழ்ச்சியின் மூலமாக எடுத்து சொல்றோம், யூடியூப்ல எடுத்து சொல்றோம், குரான ஆப்பா வெளியிடுறோம், ஹதீஸ்களை அப்ளிகேஷனா எடுத்து சொல்றோம். இதுக்கெல்லாம் எங்கே ஆதாரம் இருக்குது? மாநாடு நடத்துவதற்கு எங்கே ஆதாரம் இருக்குது? பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு எங்க ஆதாரம் இருக்குது? ரசூலுல்லாஹ் அப்படி நடத்தி இருக்கிறாங்களான்னு கேட்டா அது எவ்வளவு முட்டாள்தனமான வாதம்னு சொல்லுவோமோ அதே மாதிரிதான் இதுவும். மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்லிட்டாங்க பொழுது அந்த எடுத்து சொல்லுகின்ற வழிமுறை நிர்வாக ரீதியாக எதை இலகுவாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாமோ அது நிர்வாக முடிவு. அடிப்படை என்பது மார்க்கத்தை எடுத்து சொல்லுதல். அதே போலதான் குரானை பாதுகாத்தல் என்பது அடிப்படை, மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். அதற்கு நிர்வாக ஒரு முடிவாக இந்த சஹாபாக்கள் குரானை புத்தக வடிவுல தொகுத்தாங்கன்னா அது மார்க்க விவகாரமா? அப்ப இதத்தான் இஜ்மாவுக்கு ஆதாரமாக கொண்டு வருவாங்க. ரசூல் சஹாபாக்கள் எங்க ஒன்றுபட்டாங்கன்னு கேட்டீங்கல்ல, இதுதான் ஒன்றுபட்டாங்கன்னு கொண்டு வரக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இது மார்க்க விவகாரத்துல ஒன்றுபட்டுப்பட்டதா? மார்க்க விவகாரத்துல இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்த விஷயமா? இது நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இது இஜ்மாவுக்கான ஆதாரமாக மார்க்க ரீதியான ஒரு ஏகோபித்த கருத்தாக ஆகாது. அப்ப நீங்க எதை சொல்றீங்க? நிர்வாக ரீதியாக ஏகோபித்த கருத்தை தான் மார்க்க ஆதாரம் சொல்றீங்களா? மார்க்க விவகாரத்துல ஒன்றுபடுறது தானே சொல்றீங்க. அப்படி எதுல ஒன்றுபட்டாங்க? தவறுலே ஒன்றுபட மாட்டாங்க, தவறான விஷயத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க, மாற்று கருத்து அவங்க தெரிவிக்கலைனாலும் அது ஆதாரமா எடுக்கலாங்கிறீங்களே. இது ஆதாரபூர்வமான நபிமொழிகளுக்கு எதிரான கருத்து. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால மருமான்ங்கிற ஒரு ஆளுநர் என்ன பண்றாருன்னா, பெருநாள் தொழுகையில அவர் தொழுகைக்கு முன்பாக உரை நிகழ்த்துகிறார். தொழுகைக்கு பின்புதானே உரை. இவர் என்ன பண்றாருன்னா தொழுகைக்கு முன்பாகவே உரை நிகழ்த்துறார். இப்ப இத பார்த்த அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, மருவான் ஆளுநராக இருந்த காலம்ங்கிறது சஹாபாக்களுக்கு பிந்தைய காலம் இல்லை, சஹாபாக்கள் வாழ்ந்த காலம்தான். சஹாபாக்கள் வாழ்ந்த காலமாக இருந்தாலும் அங்கே இருந்த அபூ சயீத் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் அங்கே மாற்று கருத்தை தெரிவிக்கிறார். இது நபி வழி அல்ல என்று கண்டிக்கிறாரே தவிர மற்றவர்கள் ஒன்னும் சொல்லலையே, மற்றவர்கள் மாற்று கருத்து தெரிவிக்கலையே. அப்ப இதுல எதை இஜ்மான்னு நீங்க எடுத்துக்குவீங்க? மருவான் செஞ்சதை இஜ்மான்னு எடுத்துக்கிட்டு அபூ சயீத் சொன்னதை விட்டுடுவீங்களா? அபூ சயீத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதுக்கு மாற்று செஞ்சிடுவீங்களா? அப்ப இதுல எது இஜ்மா? தவறுல ஒன்றுபடவே மாட்டாங்க, மாற்று கருத்து தெரிவிக்கலைனாலும் இஜ்மாங்கிறீங்களே. இங்க பல நபித்தோழர்கள் மாற்று கருத்து தெரிவிக்காம இருந்திருக்கிறாங்களே. இது போல பல விவகாரங்களில் நபித்தோழர்கள் மாற்று கருத்து தெரிவிக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் அவர்கள் அதை ஆதரித்ததாக ஆகாது. அதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். அதை அல்லாஹ்வே நன்கறிந்தவன் என்பதைத்தான் நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி இன்னும் சில விஷயத்தை பார்க்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல அதிகப்படுத்தப்பட்ட அந்த ஜும்மாவிற்கான பாங்கு, உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல முத்தலாக், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நீ ஒரே நேரத்துல எத்தனை தலாக் சொன்னாலும் அது ஒரு தலாக்காகத்தான் கருதப்படும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன முடிவுக்கு வராங்க? நீ ஒரே நேரத்துல 3 தலாக் சொன்னாலும் அது 3 தலாக்காகத்தான் கருதப்படும், அந்த ஒட்டுமொத்தமாக திருமண பந்தமே முடிந்து விடும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க.
அது நபித்தோழர்கள் வாழ்ந்த காலகட்டம் தானே. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல எந்த நபித்தோழரும் இல்லையா? பல நபித்தோழர்கள் வாழ்ந்த காலகட்டம் தானே. அப்ப பல நபித்தோழர்கள் வாழ்ந்த காலகட்டமாக இருந்தாலும் இவர்கள் தவறான விஷயத்தில் அவர்கள் மாற்று கருத்து தெரிவிக்காம இருந்திருக்கிறாங்க. மாற்று கருத்து தெரிவிக்காம இருந்ததற்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். இவர்கள் நபித்தோழர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மாற்று கருத்து தெரிவிக்கவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினால் அது இஜ்மாவாக மார்க்க ஆதாரமாக ஆகிவிடாது என்பதற்கு இதுவெல்லாம் மிகச்சிறந்த சான்றுகளாக இருக்கிறது என்பதை நாம இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அப்ப இப்ப நாம எடுத்துக்காட்டிய விஷயங்கள்லாம் பாருங்க. நபி வழிக்கு மாற்றமான ஒரு விஷயத்துல பெரும்பான்மையானவர்கள் மாற்று கருத்து தெரிவிக்காம இருக்கிறாங்கன்னா அது பின்பற்றப்பட வேண்டியதா? மாற்று கருத்து தெரிவிக்கலங்கிறதுக்காக பின்பற்றப்பட வேண்டியதுன்னா முத்தலாக்கு பின்பற்றப்பட வேண்டியது சொல்றீங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இரண்டாம் பாங்கு, ஜும்மாவுடைய இரண்டாம் பாங்கு பின்பற்றப்பட வேண்டியதுன்னு சொல்றீங்களா? அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் மாற்று கருத்து தெரிவிச்சாங்க, மற்றவங்க அமைதியா இருந்தாங்கிறதுனால மர்வானுடைய செயல் பின்பற்றப்பட வேண்டியதுங்களா? என்ன சொல்ல வரீங்க? அப்ப பெரும்பான்மையானவர்கள் சிறுபான்மையானவர்கள் இங்க அளவுகோல் அல்ல. அல்லாஹ்வுடைய வேதமும் ஹதீஸும் மட்டும்தான் சான்றாகுமே தவிர பெரும்பான்மையானவர்கள் ஒரு செயலை செஞ்சாங்கிறதுக்காக அது மார்க்க ஆதாரமாக ஆகாது. அவர்கள் தவறில் ஒன்றுபடவே மாட்டார்கள் என்பது மார்க்க அடிப்படையிலே சரியான ஒரு நிலைப்பாடு கிடையாது. அவர்கள் மாற்று கருத்து தெரிவிக்காமல் இருந்த காரணத்தினாலேயே ஆதரித்தார்கள் என்பதும் மார்க்க அடிப்படையிலே சரியான நிலைப்பாடு கிடையாது என்பதை இந்த செய்திகளிலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். இப்படியான ஏராளமான முரண்பாடுகள் நிறைந்ததாக இந்த இஜ்மா இருக்கிறதுனால முரண்பாட்டை கலைகிறதுக்கு இஜ்மான்னாங்க. ஆனா இஜ்மாவே இவ்வளவு முரண்பாடு நிறைந்ததா இருக்குது, அறிவுக்கு பொருத்தம் இல்லாததா இருக்குது, ஆதாரத்துக்கு மாற்றமானதா இருக்குது. இவ்வளவு இருக்கிறதுனாலதான் இந்த இஜ்மா தொடர்பாக இமாம்கள் சில விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. அதையும் நாம பார்க்கணும். மசாயில் அஹ்மது பின் ஹம்பல் அப்படிங்கிற புத்தகத்துல 438வது பக்கம் அதுல சொல்லப்படுகிறது, மனிதல் இஜ்மா ஃபஹுவ கதிபுன் லஅல்ல الناس قد اختلفوا. இஜ்மான்னு யார் வாதிடுகிறாரோ அது பொய். ஏன்னா மக்கள் கருத்து வேறுபாட்டில் இருந்திருக்கலாம். வலாக்கின் லா யஅலமு الناس يختلفون. மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் என்பது இவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அவ்வளவு லம் யப்லுஹு ذلك, அது அவரை அடையாமல் இருந்திருக்கலாம். மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருப்பாங்க, அது உங்களுக்கு வேணா தெரியாம இருந்திருக்கலாம். மக்கள் மாற்று கருத்து தெரிவிச்சிருப்பாங்க, அது உங்களுக்கு வேணாலும் உங்களுக்கு அறிவிக்கப்படாமல் இருந்திருக்கலாமே தவிர மாற்று கருத்து இல்லை என்கின்ற ஒரு காரணத்தினாலேயே அது இஜ்மா என்று சொன்னால் அது பொய்யுங்கிறார் இமாம் அஹ்மத். இது சரியானதா இல்லையா? இது பின்னால் வந்தவர்களுடைய இஜ்மாவாக இருக்கட்டும், நபித்தோழர்களுடைய இஜ்மாவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், காரணம் சரியாக இருக்குதா இல்லையா? மாற்று கருத்து இல்லைன்னு நீங்க சொல்லலாமே தவிர உங்களுக்கு அது கிடைக்கலன்னு நீங்க முடிவெடுக்கலாமே தவிர இவங்க மாற்று கருத்து இல்லைங்கிற ஒரு காரணத்தினாலேயே, நமக்கு மாற்று கருத்து அறிவிக்கப்படவில்லை என்ற ஒரு காரணத்தினாலேயே எந்த ஒரு நபித்தோழரும் முரண்படல நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? அதுல ஒன்றுபட்டுட்டாங்க நீங்க எப்படி சொல்லுவீங்க? இது பொய்யுங்கிறார். இப்படி சொல்றதே முதல்ல பொய். ஏன்னா உனக்கு தெரியலன்னு சொல்லு, உங்களுக்கு அது அடையலன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஒன்றுபட்டுட்டாங்கன்னு அவங்க மேல எப்படி பழி போடுவீங்க? இது பொய்யுங்கிறாரு இமாம் அஹ்மத். அதே போல இத்தத் ஃபி உசூலில் ஃபிக்ஹ் அப்படிங்கிற நூல்ல பாகம் 4 பக்கம் 1059 அதுல இமாம் மருதி அவர்கள் எடுத்து சொல்றாங்க, கைஃப யஜூஸு லிர்ரஜுலி அன் யகூல அஜ்மஉ, ஏகோபித்து விட்டார்கள், இஜ்மாவாக முடிவெடுத்து விட்டார்கள் என்று சொல்வது எப்படி ஒரு மனிதனுக்கு ஆகுமாகும்? இதா சமிஅத்தஹுன்ன யகூலுன அஜ்மஉ, ஏகோபித்து விட்டார்கள், எல்லோரும் ஒன்றுபட்டு விட்டார்கள் என்று சிலர் கூறுவதை நீ செவியுற்றால் ஃபத்தஹிம்ஹும், அவர்கள் மேல நீ சந்தேகம் கொள்ளு. எல்லாரும் ஒன்றுபட்டுட்டாங்க, சஹாபாக்கள் ஒரு விஷயத்துல ஒன்றுபட்டுட்டாங்க, அது ஆதாரம், தாபீன்கள் ஒன்றுபட்டுட்டாங்க, அது ஆதாரம், மாற்று கருத்தே இல்ல இப்படின்னு யாராவது உன்னிடத்துல சொன்னா ஃபத்தஹிம்ஹும், அவர்கள் மேல நீ சந்தேகம் கொள்ளணும். லவ் கால இன்னி லவ் அலம் லஹு முகாலிஃபன் ஜாஸ, மாற்று கருத்து யாரு சொன்னாருன்னு எனக்கு தெரியலன்னு ஒருத்தன் சொல்றானா அது கூட ஏத்துக்கலாம், அது கூடும். ஆனா இப்படி மாற்று கருத்தே இல்ல, எல்லோரும் யோகபித்து விட்டார்கள், எல்லோரும் ஒரு கருத்துக்கு வந்து விட்டார்கள் அப்படின்னு ஒருத்தர் ஒரு நபர் சொல்லுவார் என்றால் அவர்கள் நீ சந்தேகம் கொள்ளணுங்கிறாரு இமாம் மருதி. இன்றைய நவீன சலஃபிகளுடைய நிலை இதாகத்தானே இருக்குது. குர்ஆன் ஹதீஸை அதில் ஏற்படுகின்ற கருத்து முரண்பாடுகளை குர்ஆன் ஹதீஸிலிருந்தே தீர்த்து கொள்ளுங்கிறது மார்க்கம். அல்லாஹ் அப்படி வழிகாட்டுகிறான். ஆனா இவங்க என்னன்னா இஜ்மாவுல தான் அதனுடைய தீர்வு இருக்குங்கிறாங்க. சரி, எதுப்பா இஜ்மா அப்படின்னு கேட்டா சஹாபாக்கள் ஒன்றுபட்ட கருத்து. எது ஒன்றுபட்ட கருத்து அப்படின்னு கேட்டா, இல்ல அவர் மாற்று கருத்து தெரிவிக்கல, இவர் மாற்று கருத்து தெரிவிக்கல, அதனால இது ஒன்றுபட்ட கருத்துங்கிறாங்க.
இந்த நிலையத்தான் இமாம் மருதி சொல்லுகிறார். இது மாதிரி நீ செவியுற்றீங்கன்னா ஃபத்தஹிம் ஹும், அவர்கள் மேல நீ சந்தேகம் கொள்ளணும். இவங்க உண்மையை சொல்லல, பொய்ய சொல்றாங்க, சந்தேகம் கொள்ளு அப்படிங்கிறார். கதாலிக்க நக்கல் அபூ தாலிப் அன்ஹு, இமாம் அபூ தாலிப் அவர்களும் இதே மாதிரி எடுத்து சொல்றாங்க. ஹாதா கதிபுன், இது பொய்யே. மா அலிமஹு அன்னன்னாஸ முஜ்மஊன், மக்கள் எல்லாமே ஒரு கருத்திலே ஒன்றுபட்டு விட்டார்கள் என்பது இவருக்கு எப்படி தெரியும்? வலாக்கின் யக்கூலு லா அலமு ஃபீஹி இக்திலாஃபன், நான் எனக்கு இதுல இருக்கிற கருத்து வேறுபாடு தெரியலைன்னு வேணா சொல்லலாமே தவிர மக்கள்லாம் ஒன்றுபட்டுட்டாங்கன்னு இவருக்கு எப்படி தெரியும்? இப்படி ஒருத்தர் சொல்றாருன்னா அது பொய்யே அப்படின்னு இமாம் அபூ தாலிப் அவர்கள் வழியாகவும் அவரும் எடுத்து சொல்றார், இமாம் அஹ்மது வழியாக எடுத்து சொல்றார். அதே போல கதாலிக்க நக்கல் அபுல் ஹாரிஸ் இமாமும் எடுத்து சொல்லுகிறார். லா என்பதில் அஹதின் ஐயத்தில் இஜ்மா, இஜ்மாவை வாதிடுவது எந்த ஒருவருக்கும் அவசியம் ஆகாது என்று இமாம் அபுல் ஹாரிஸ் அவர்களும் எடுத்து சொல்றாங்க. இது எல்லாமே அல் இத்தத் அப்படிங்கிற நூல்ல பாகம் 4 பக்கம் 1059 பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப மக்களோ அல்லது அறிஞர்களோ சஹாபாக்களோ கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது யாராலையும் தீர்மானிக்க முடியாது. நமக்கு அந்த கருத்து மாற்று கருத்து எடுத்து சொல்லப்படாம இருந்திருக்கலாம், அல்லது அவர்கள் அமைதியாக இருந்திருக்கலாம், மாற்று கருத்து தெரிவிக்காம இருந்திருக்கலாம். அதற்கான காரணங்களை அல்லாஹ்வே அறிந்தவன். அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு விட்டார்கள் என்பது எப்படி முடிவெடுக்க முடியும்? இது பொய்யுக்கு சமம் என்பதை இந்த இமாம் சொல்லியிருக்கிறாரு. இது பின்னால் வந்தவர்களுக்கு சொல்லப்பட்டதாக இருந்தால் கூட காரணம் சரியா இருக்குதா இல்லையா? இதே காரணம் தானே சஹாபாக்களுக்கு பொருந்தும். இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்கள் விஷயத்தில் இன்னும் கூடுதலாகவே பொருந்தும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு எல்லா சஹாபியும் ஒரு இடத்துல முதல்ல இருக்கல. மதீனா என்கின்ற ஒரு நகரத்துக்குள்ள எல்லா சஹாபாக்களும் சுருங்கி விடவில்லை. ரசூலுல்லாஹ் இருந்த காரணத்தினால் அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்பதற்காக பல சஹாபாக்கள் அப்போதும் வெளியூர்களில் இருந்தாங்க. பெரும்பான்மையானவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு பயணிச்சாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு பலர் பல நாடுகளுக்கும் பல ஊர்களுக்கும் போக துவங்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா பல ஆட்சி குழப்பங்கள்லாம் நடந்த பிறகு எதுக்கு நாம இந்த குழப்பங்கள்ல பயணிக்கணும்னு வெளி இடங்களுக்கு சென்றவர்கள் பல பேர். அப்ப அவர்களுக்கு இந்த கருத்து எப்படி போய் சேர்ந்திருக்கும்? இவர்கள் ஒன்றுபட்டார்கள் கருத்து எப்படி போய் சேர்ந்திருக்கும்? அவருக்கு தெரிஞ்சதை எப்படி அறிவிச்சிருப்பாரு? அவர் எப்படி மாற்று கருத்தை தெரிவிச்சிருப்பாரு? அது எப்படி நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும்? இப்படி 1000 கேள்விகள் இருக்குத. இதனால் தான் இது சரியில்லை, இது பொய் என்று இமாம்கள் சொல்வதை பார்க்கிறோம். இமாம் ஷாஃபி சொல்கிறார், ஹாஷியத்து ரத்துல் முக்தார் அப்படிங்கிற புத்தகத்துல பாகம் 1 பக்கம் 106 இமாம் ஷாஃபி சொல்லுகிறார், கால ஷாஃபி லா குழு இன்னஹு இஜ்மா, இத்தகைய நிலையில உள்ளது மாற்று கருத்து தெரிவிக்கப்படாத ஒரு விஷயத்தை அது இஜ்மா என்று நான் சொல்ல மாட்டேன். வலாக்கின் அக்கூலு லா அலமு ஃபீஹி ஹிலாஃபன், இதுல மாற்று கருத்து என்னங்கிறது எனக்கு தெரியலன்னு நான் சொல்லுவேனே தவிர இது இஜ்மா ஆயிடுச்சு, மாற்று கருத்து இல்லைல, யாரும் வேறு கருத்தை சொல்லல, முரண்பட்ட கருத்தை சொல்லல, அதனால இவங்க எல்லாரும் ஒன்றுபட்டுட்டாங்க, இது மார்க்க ஆதாரம் அப்படி நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன் என்று இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்லக்கூடியது ஹாஷியாவிலே பாகம் 1 பக்கம் 106 இடம்பெறுகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, இஜ்மாங்கிறதே முதல்ல அறிவுக்கு புறம்பான விஷயம் நம்ம சொன்னோம்ல, அதைத்தான் இமாம்களும் சொல்றாங்க. ஒன்றுபட்டாங்கன்னு எங்கிருந்து எடுத்தீங்க? எல்லாரும் ஒன்றுபட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு விஷயத்தை இஜ்மான்னு சொல்றீங்கன்னா அதுக்கு என்ன ஆதாரம்? எந்தெந்த விஷயத்துல ஒன்றுபட்டாங்க? நீங்க எந்தெந்த விஷயத்துல ஒன்றுபட்டாங்கன்னு சொன்னீங்களோ அதுல எந்தெந்த நபித்தோழர்கள் இடம்பெற்றாங்க? மாற்று கருத்து தெரிவிக்கலன்னு சொல்றீங்கன்னா எதனால ஒரு மாற்று கருத்து தெரிவிக்காம இருந்தார்? மாற்று கருத்து தெரிவிக்கலைங்கிறதுனால அவர் ஆதரித்தார் என்பதற்கு என்ன ஆதாரம்? இப்படி பல கேள்விகள் இருக்கிறதுனாலதான் இமாம்கள் இதை இஜ்மா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம இதுல இருந்து பார்க்கிறோம். அதே போல சரி, இதெல்லாம் என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம சேர்த்து பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது. என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குன்னா, இதெல்லாம் மற்றவர்களுடைய இஜ்மாவுக்கு பொருந்தும், நபித்தோழர்களுடைய இஜ்மாவுக்கு பொருந்தாதுபாங்க. காரணம் ஒண்ணுதானே, மாற்று கருத்து தெரிவிக்கலைன்னா அதை எப்படி இஜ்மான்னு சொல்ல முடியும்? அவங்களுக்கு தெரியலன்னு வேணா சொல்லுங்க, மாற்று கருத்து தெரிவிக்காம இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் என்ற காரணம் சரியா இருக்குல்ல, அது நபித்தோழர்களுக்கு பொருந்துமா இல்லையா? நபித்தோழர்களும் பல இடங்கள்ல பரவிதானே இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது நபித்தோழர்களுடைய இஜ்மா மட்டும் மார்க்கத்தின் ஆதாரம் என்பதற்கு என்ன சான்று? குர்ஆன் அதை சொல்லுகிறதா, ஹதீஸ் சொல்லுகிறதா? அப்ப நபித்தோழர்களுடைய இஜ்மா மட்டும் ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். இமாம் இப்னு ஹஸ்ம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிங்கள். அல் இஹ்காம் ஃபி உசூலில் அஹ்காம் அப்படிங்கிற நூல்ல பாகம் 4 பக்கம் 128 இமாம் இப்னு ஹஸ்ம் சொல்லுகிறார், எது இஜ்மா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஃபஅலமு ரஹிமக்குமுல்லாஹ், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்ன மனித்தபா நஸ்ஸல் குர்ஆன் வமா உஸ்னித மின் தரீகி சிக்காத்தி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனுடைய நேரடி ஆதாரத்தை யார் பின்பற்றுகிறாரோ,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை நம்பகமான அறிவிப்பாளர் வழியாக யார் பின்பற்றுகிறாரோ ஃபக்கத் இத்தபஅல் இஜ்மாஅ யகீனன், அவர் பின்பற்றுவதுதான் உறுதியான இஜ்மா. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது மட்டும்தான் இஜ்மா. வ அன்ன மன் ஆஜ அன் ஷைஇன் மின் ذلك, இதிலிருந்து வேற ஒண்ணுக்கு யார் திரும்புறாரோ, இது மட்டும் எனக்கு போதாது, குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுங்கன்னு தான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது, இல்ல எனக்கு இஜ்மா தேவை, அப்பதான் என்னால முரண்பாடு இல்லாம விளங்க முடியும், இப்படி யாரு வேற ஒண்ணுக்கு போறாரோ ஃபலம் யத்தபிஉ இஜ்மா, அவர் இஜ்மாவே பின்பற்றல. ஏன்னா குர்ஆன் ஹதீஸை விட ஒரு இஜ்மா உண்டா? இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் ஒன்றுபட்டு ஏற்ற கருத்து எது? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். அதை தாண்டி வேறொரு கருத்து உண்டா? இது அல்லாஹ்விடமிருந்து, குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து அந்த தூதர் என்று ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் சான்றளித்த ஒன்று என்றால் அது இதுதான், குர்ஆனும் ஹதீஸும் தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பின்பற்றுவதுதான் உண்மையான இஜ்மாவை தவிர இதுல எனக்கு தீர்வு கிடைக்கல, எனக்கு நபித்தோழர்களுடைய இஜ்மாவுல தான் தீர்வு கிடைக்குது, நபித்தோழர்களுடைய கருத்துல தான் தீர்வு கிடைக்குது, இமாம்களுடைய கருத்துல தான் தீர்வு கிடைக்குதுன்னா நீ முதல்ல இஜ்மாவையே பின்பற்றல, குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற இஜ்மாவையே பின்பற்றவில்லை என்று இமாம் இப்னு ஹஸ்ம் அவர்கள் சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் இன்னொரு இடத்துல சொல்றார், வண்ண மனித்தபா அஹதன் தூன ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாத வேறொரு நபரை பின்பற்றுகிறாரோ, சஹாபாக்களா இருக்கலாம், தாபீன்களா இருக்கலாம், தபா தாபீன்களா இருக்கலாம், இமாம்களா இருக்கலாம், யாராக இருக்கலாம், ரசூல்லா அல்லாத ஒரு மனிதர் ஒருத்தர் பின்பற்றுறார்னா ஃபலம் யத்தபிஉ சுன்னத வலல் ஜமாஅ, அவர் சுன்னத்தையும் பின்பற்றல, ஜமாஅத்தையும் பின்பற்றல. ஜமாஅத்னா என்னது? அது இஜ்மா, அதாவது குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற இஜ்மா. அவருடைய பார்வையில் இஜ்மா என்பது குர்ஆன் ஹதீஸ் தான். குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற இஜ்மாவையும் அவர் பின்பற்றவில்லை. வஅன்னஹு காதிபுன் ஃபித்திஆஹி சுன்னத வல் ஜமாஅத, நான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்னு அவர் சொல்றது பொய்ங்கிறார். இன்னைக்கு சலஃபிகள் என்ன சொல்றாங்க? சஹாபாக்களுடைய கருத்தை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத், நாங்க தான் சரியான பாதையில பயணிக்க கூடியவங்க அப்படிங்கிறாங்கல்ல, இது பொய்ங்கிறார். நீ குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நின்றாதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். மனிதர்களுடைய கருத்துக்களை மார்க்கம் ஆக்கணும்னா எந்த ஒரு சான்றுமே இல்லாம நபித்தோழர்கள் ஒரு விஷயத்துல ஒன்றிணைஞ்சிட்டு இருக்காங்க, ஒரு கருத்தை சொல்றாங்க, ஒரு நபித்தோழர் சொல்றார் அல்லது ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் சேர்ந்து குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரம் இல்லாமல் அவர்கள் சார்பாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி எல்லாரும் ஒன்றிணைஞ்சாங்கிறதுக்கு சான்று இல்ல, ஒரு பேச்சுக்கு அவர்களுடைய பார்வையில் வைத்துக் கொள்வோம். அங்க சான்று இல்லையே, குர்ஆன் ஹதீஸ்னு சான்ற அவங்க காட்டினாங்கன்னா இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு, இந்த ஹதீஸின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுனா அந்த குர்ஆன் ஹதீஸை நாம விளங்கலாமே தவிர இவர்கள் இந்த மனிதர்கள் சொல்லிட்டாங்க, இவர்கள் முடிவெடுத்துட்டாங்க அதனால பின்பற்றணும்னு போனீங்கன்னா நீங்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தே கிடையாது. அப்படி சொன்னீங்கன்னா அது பொய்ங்கிறார். ஃபனஹ்னு மஅஷருல் முத்தபிஈன லில் ஹதீஸில் முஅத்தபிதீன் அலைஹி, ஹதீஸ் யார் பின்பற்றுறாங்களோ அதையில் யார் ஊன்றுகோல் பிடிச்சிருக்கிறாங்களோ அதை தான் ஆதாரம், யார் ஊன்றுகோல் பிடிச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தி ஹக்கன் பில் பராஹினில் லரூரி, கட்டாயமான ஆதாரத்தின் அடிப்படையில அவர்கள் தான் உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். வண்ணன அஹ்லுல் இஜ்மாஇ கதாலிக, நம்முடைய இஜ்மாவெல்லாம் இது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்தை நூல்ல இஹ்காம்ங்கிற நூல்ல பார்க்கிறோம். அதே போல 149வது பக்கம் அதே புத்தகத்தினுடைய அதே 4வது பாகத்தில் 149வது பாகத்தில் அவர் சொல்றார், ஃபனகூலு, நாம சொல்றோம், இன்னல் இஜ்மா அல்லது ஹுவல் இஜ்மா, இஜ்மா என்பது ஹுவல் இஜ்மாவுல் முத்தயக்கின், உறுதியான இஜ்மா மட்டும்தான் இஜ்மா. உறுதியான இஜ்மான்னு அவர் எதை முன்னாடி சொன்னார்னா குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் உறுதியான இஜ்மான்னார். அந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் உண்மையான இஜ்மா. இஜ்மாங்கிறது ரெண்டு வகையில இருக்கும். சரியான இஜ்மாங்கிறது ரெண்டு வகையில இருக்கணும். எல்லா மாற்று கருத்து தெரிவிக்கலனா இஜ்மா, எல்லாரும் ஒன்றுபட்டுட்டாங்க, இப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது, அதெல்லாம் பொய்யின்ட்டார். இஜ்மானா எப்படி இருக்கும் தெரியுமா? ரெண்டு வகையில இருக்கும். அஹதுஹுமா குல்லு மாலா யஷுக்க ஃபீஹி அஹதுன் மின் அஹ்லில் இஸ்லாம், முஸ்லிம்கள்ல எந்த ஒருவரும் எதுல சந்தேகம் கொள்ள மாட்டாங்களோ அத்தகைய ஒவ்வொரு விஷயமும். உதாரணமா ஃபி அன்ன மன்லம் யகுல் பிஹி ஃபலைஸ முஸ்லிமன், இஸ்லாத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை இவர் இதை சொல்லலைன்னா இவர் முஸ்லிமாகவே இருக்க மாட்டார்னு எதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுதோ அதை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையிலே இஜ்மா. அதுக்கு மாற்று கருத்து தெரிவிச்சார்னா அது இஜ்மா கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றாரு, க ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், கலிமா சொல்வது. கலிமாவை மார்க்கத்தில் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார்னா அவரை முஸ்லிம்னு சொல்லுவோமா? முஸ்லிம்னு சொல்ல மாட்டோம். இப்படி முஸ்லிம்னு எந்த விஷயத்தை சொல்லவில்லை என்றால் முஸ்லிம்னு சொல்ல மாட்டோமோ அந்த விஷயத்தை எல்லா முஸ்லிம்களும் ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம்.
இப்படி எல்லா முஸ்லீம்களும் எதை ஏத்துக்கிட்டாங்களோ அது மட்டும்தான் இஜ்மா. களிமா இஜ்மா, 5 வேளை தொழுகை இஜ்மா, நோன்பு இஜ்மா, அதாவது இறந்தவர்களை சாப்பிடக்கூடாதுங்கிறது இஜ்மா, ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறது இஜ்மா. இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் இருக்குது. குர்ஆன் ஹதீஸில் எதுவெல்லாம் இப்படி உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, எந்த எல்லா முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற விஷயமாக இருக்குதோ அது மட்டும்தான் இஜ்மாவை தவிர இதை தாண்டி வேறு எதுவும் இஜ்மா கிடையாது என்பதை அவர் சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம். இரண்டாவது வகையாக, இது ஒரு வகை இஜ்மா. இரண்டாவது வகை இஜ்மா என்னன்னா, அல் கிஸ்மு சானி ஷைஉன் ஷஹிதஹு ஜமீஉ ஸஹாபா. ஒரு விஷயம் அதை சஹாபாக்கள் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய செயலிலிருந்து சஹாபாக்கள் எல்லாரும் பார்த்திருப்பாங்கன்னா அவங்களா செய்யறது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய செயலிலிருந்து சஹாபாக்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு அதை தெரியாத மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு உதாரணம் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் ஹைபருக்கு போனாங்க சஹாபாக்களோட. ரசூல்லா ஹைபருக்கு போகும் பொழுது எல்லா சஹாபாக்கள் ரசூல்லாவோட போகல. அங்க இருந்த சஹாபாக்கள் அங்கு நடந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு தெரியும். மதீனாவுல இருக்கக்கூடியவங்களுக்கோ மக்காவுல இருக்கக்கூடியவங்களுக்கோ அந்த நிகழ்வு தெரியாது. அங்க என்ன நடந்துச்சு, யூதர்களை நாடு கடத்தணும்னு முடிவு பண்ணும் பொழுது அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எங்களுடைய நிலங்கள்லாம் இருக்குது, இதுல நாங்களே உழைக்கிறோம், நாங்க உழைச்சி இதுல இருந்து என்ன கிடைக்குதோ அதுல நாங்க பாதி எடுத்துக்கிட்டு மற்றது இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரசூல்லா இதை ஒத்துக்கிட்டாங்க. இந்த செய்தி அங்க ஹைபர்ல இருந்த நபித்தோழர்களுக்கு தான் தெரியும், மற்ற நபித்தோழர்களுக்கு தெரியாது. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய செயலை மற்றவர்களுக்கு அவங்க சொல்லி தெரியப்படுத்தி இருப்பாங்கல்ல, இது இஜ்மா. இது அவங்களா சுயமா எடுத்துக்கொண்டதுனால இஜ்மாங்கிறாரா அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய செயல்னால இஜ்மாங்கிறாரா? ரசூலுல்லாஹ்வுடைய செயலினால் இஜ்மா. ரெண்டு வகை இஜ்மா தான் மார்க்கத்துல இருக்குது. ஒன்னு குர்ஆன் ஹதீஸ் சொல்வது இஜ்மா, இன்னொன்னு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய செயலை அறிவிச்சிருப்பாங்க, தெரியாதவர்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க, அது இஜ்மா. இதுதான் இஜ்மாவை தவிர இதை தாண்டி ஃபமா அதாஹா இவ்விரண்டு அல்லாத எதுவுமே ஃபதஅவா காதிபத்துன், அது பொய்யான வாதம். நபித்தோழர்கள்லாம் ஒன்றுபட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாததா? அவங்க வஹியை நேரடியா பார்த்தவங்களாச்சே, அவங்க ரசூலுல்லாஹ்விடத்தில் கற்றவங்களாச்சே, அவங்க எப்படி பொய்யில ஒன்றுபடுவாங்க, அவங்க எப்படி தவறுல ஒன்றுபடுவாங்க? மாற்று கருத்து இல்லைனாலும் இஜ்மா தான், அவருக்கு அது ஆதரவு கொடுத்திருக்கலாம் என்று யூகமாக சொல்றீங்கல்ல, இது எல்லாமே பொய்யான வாதம். ஃபபில்லாஹி தஆலா இந்த இரண்டு வகை அல்லாத வேறு இஜ்மாவை யார் வரையறுக்கிறாரோ இஸ்லாம், அவர் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீதே பொய்யுரைத்தவராவார். இது போன்ற காரியத்திலிருந்து அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று இமாம் இப்னு ஹஸ்ம் அவர் சொல்றார். ரெண்டே இஜ்மா தான், குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா. அந்த ஹதீஸ்ல ஒரு வகை இருக்குது கூடுதலா. என்ன வகை? சில செய்தி சில சஹாபாக்களுக்கு மட்டும் தெரியும், அதை பிற சஹாபாக்களுக்கு அவங்க எடுத்து சொல்லியிருப்பாங்க, அவங்க அதை ஆமோதித்து இருப்பார்கள், இது இஜ்மா. இது ஹதீஸை ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயலை சொன்னதனால் ஒன்றிணைந்தார்களே தவிர யூகத்தையோ அவர்களுடைய சொந்த கருத்தையோ சொன்னதனால் ஒன்றிணையல, இது இஜ்மா. இது ரெண்டை தாண்டி வேற எதுலையுமே இஜ்மா கிடையாது. இது ரெண்டை தாண்டி இஜ்மான்னு சொன்னார்னா அது பொய்யுங்கிறார். இவர் இஜ்மாங்கிறார்ல, முதல்ல இவர் இஜ்மா என்று இதுக்கு பேர் சொன்னாலும் குர்ஆன் ஹதீஸ் தான். நாம என்ன சொல்றோமோ அதுதான் சொல்றார். குர்ஆன் ஹதீஸை தாண்டி மக்கள் ஒன்றிணைவதற்கான எந்த சான்றும் இல்லை. மக்கள் ஒன்றிணைவதற்கான மாற்று கருத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தினா குர்ஆன் ஹதீஸ். அதைத்தான் அவர் இரண்டு வகைகளாக எடுத்து சொல்றார். அதுதான் உண்மையான இஜ்மாவை தவிர அதை தவிர வேறு எந்த இஜ்மாவும் இல்லை. அப்படி இஜ்மா என்று வாதிடுவதாக இருந்தால் அது பொய்யான வாதம். அப்படி அது உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையே இல்லை என்பதை இமாம் இப்னு ஹஸ்ம் அவர்கள் தெரிவிக்கிறார். தெரிவித்துவிட்டு இன்னும் சில செய்திகளையும் அதே இஹ்காம்ங்கிற நூல்ல அவர் சொல்லுகிறார். அதாவது நபித்தோழருங்கிறவங்க ஒ மினல் மஹாலி அய்யமுர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்திபாய் குல்லி காயிலின் மின ஸஹாபா, சஹாபாக்கள்ல இருந்து ஒவ்வொருவரையும் பின்பற்றணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்வது அசாத்தியமான ஒரு விஷயம். ஏன்னா சில பேர் ஒன்னு ஹலால்பாங்க, அதே விஷயத்த சில பேர் ஹராம்பாங்க. இப்படி சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது கருத்து வேறுபாடு உள்ளவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி பின்பற்ற சொல்லியிருப்பாங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னா இதுக்கு மார்க்க சாயம் பூசுறீங்க. ரசூலுல்லாஹ் பின்பற்ற சொல்லிட்டாங்க, இதுக்கு ஆதாரம் இருக்குது, குர்ஆன் பின்பற்ற சொல்லிடுச்சுன்னு எப்படி பின்பற்ற சொல்லுவாங்க? அவர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருந்துச்சே. ஒரே விஷயத்த ஒருத்தவங்க ஹலாலுங்கிறாங்க, இன்னொருத்தவங்க ஹராம்ங்கிறாங்களே, இப்படி உள்ளவங்களை எப்படி பின்பற்ற சொல்லியிருப்பாங்க? நீங்க பின்பற்றதான் சொன்னாங்கன்னா சமுரா பின் ஜுந்தூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதுவை விற்பனை செஞ்சார், நீங்க அதை ஹலால்னு சொல்லிடுவீங்களா?
இமாம் அதாவது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் நோன்புல பனிக்கட்டியை சாப்பிடலான்னு சொன்னார். அதை நீங்க சாப்பிடலாம்னு சொல்லுவீங்களா, அதை ஹலால்னு சொல்லுவீங்களா? இப்படி பல விஷயங்களை அவர் என்ன பண்றாரு, பட்டியல் போட்டு விட்டு அவர் சொல்றாரு, தரக்குனாக ஹவுஃப தத்வீலி பிஹா, நீ இது இன்னும் நீண்டுடும் அப்படிங்கிறதுக்காக இதை நாம விட்டுட்டோம். ஒக்கது கான சஹாபத்து யக்கூலுன பி ஆராயிஹிம் ஃபி அஸ்ரிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் தங்களுடைய ரசூல்லா வாழுகின்ற காலத்திலேயே தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அப்போது ஃபயுபல்லிகுஹு தாலிக, அது ரசூல்லாவை அடையும் பொழுது ஃபயுஸவ்விபுல் முஸீப வ யஹ்தில் முஹ்திய, சரியாக சொன்னவரை சரியா சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க, தவறா சொன்னவரை தவறா சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க. இப்படி ரசூல்லாவுடைய காலத்திலேயே தவறாக சஹாபாக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க பொழுது ஃபதாலிக பஅத மௌத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு இந்த நிலை அஃஷா வ அக்ஸரு, அதிகமாகவும் இருந்தது, பரவுவதாகவும் இருந்தது. நிறைய தவறான முடிவுகள் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு நிறைய பட்டியல் இருக்கு, அதை சொன்னா புத்தகம் நீண்டுங்கிறதுக்காக நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கைஃப யஜூசு தக்லீது கௌமி யுக்திஊன வ யுஸீபுன், தவறும் செய்வாங்க சில சரியாகவும் சொல்லுவாங்க என்கின்ற ஒரு கூட்டத்தை தக்லீது செய்வது, மாற்று கருத்து இல்லாமல் பின்பற்றுவது எப்படி சரியாகும்? கைஃப யஹில்லு லி முஸ்லிமின் யத்தகில்லாஹ தஆலா, அல்லாஹ்வை அஞ்சுகிற ஒரு முஸ்லிமுக்கு எப்படி ஹலால் ஆகும்? அன் யகூல ஃபி ஃபுத்திய சாஹிபி மிஸ்ல ஹாதா, இது போன்ற ஒரு நபித்தோழருடைய மார்க்க தீர்ப்புல லா யுகாலு பிர்ரஇ, இது அவர் தன்னுடைய சுய கருத்தை சொல்லி கொண்டு சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு யூகமா, இது அவர் சுய கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் யாரு? நபித்தோழராச்சே, ரசூல்லாவை நேரடியா பார்த்தவராச்சே, அவர் எப்படி அவங்க எப்படி யூகமா சொல்லுவாங்க என்று இப்படி சொல்வது இறையச்சவாதியான எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஹலால் கிடையாது. ஏன்னா நபித்தோழர்கள் தங்களுடைய சுய கருத்தை சொல்லி இருக்கிறாங்க, அதுல தவறான முடிவுகளையும் அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத நாம பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அவர் பேசுறாரு, அம்மா கவுலுஹும் இன்ன சஹாபத ரலியல்லாஹு அன்ஹும் ஷஹீதுல் வஹிய, சஹாபாக்கள் வஹியை நேரடியாக கண்கூடாக பார்த்தார்கள். ஃபஹும் அலமு பிஹி, இதுதான் முக்கியமான வாதம். இமாம் இப்னு ஹஸ்ம் வைக்கிறாரு, அதாவது சஹாபாக்களை ஏன் பின்பற்றணும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன சலஃபிகளும் என்ன சொல்லுவாங்க, சஹாபாக்களை ஏன் பின்பற்றணும்னு சொல்லணும் தெரியுமா? அவங்க தானங்க வஹியை நேரடியா பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் அருள்றதை நேரடியா பெற்றது யாரு? சஹாபாக்கள் தானே. ஹதீஸை யார் முன்னிலையில ரசூலா சொல்றாங்க? சஹாபாக்கள் தானே. அப்ப அவங்களை விட தெரிஞ்சவங்க யாராவது உண்டா? அவங்கள விட புரிஞ்சவங்க யாராவது உண்டா? அப்ப அவங்க அடிப்படையில தான் நாம புரியணும், அவங்க கருத்தை தான் பின்பற்றணும் அப்படிம்பாங்க. அதுதான் சொல்றாரு, இப்படி சொல்லிட்டு ஃபஹும் அலமு பிஹி, அவர்கள் தான் நன்கறிந்தவர்கள் என்று யார் சொல்றாங்களோ இந்த கூற்று எங்க போய் விடும் தெரியுமா? அலா ஹாதா அன்ன தாபிஈன ஷஹீது ஸஹாபத, தாபீன்கள் சஹாபாக்களை கண்கூடாக பார்த்தார்கள். ஃபஹும் அலமு பிஹிம், அவர்கள் சஹாபாக்களை கொண்டு நன்கறிந்தவர்கள். ஃபயஜிபு தக்லீபுது தாபீன், எனவே தாபீன்களை மாற்று கருத்தின்றி பின்பற்றுவதும் அவசியம். ரசூலுல்லாஹ்வை சஹாபாக்கள் கண்கூடா பார்த்தாங்க, சஹாபாக்களை தாபீன்கள் கண்கூடா பார்த்தாங்க. வஹாகதா கரனன் ஃபகரனன் ஹத்தா யபுலுகல் அம்னு இலைனா ஃபயஜிபு தக்லீதுனா, இப்படியே ஒவ்வொரு காலமா வந்து 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 அவங்களை நேரடியா பார்த்தாங்க, இவங்களை நேரடியா பார்த்தாங்கன்னு சொல்லி நம்ம காலத்துல வாழ்ந்தவங்களையும் பின்பற்ற சொல்லிடுவீங்க போல இருக்குதே. இமாம் இப்னு ஹஸ்ம் அவர்கள் கேட்கிறார், சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய நவீன சலஃபிகளும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்களுடைய கல்லூரியிலே ஒரு உரை நிகழ்த்தப்படுகிறது. இந்த நல்ல அறிஞர்கள் வழியில் வரக்கூடிய நல்லறிஞர்களாக நம்ம இருக்கணும். இந்த இமாம்கள் இமாம் அப்துல் வஹாப், முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள், இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஷேக் பின் பாஸ், உசைமீன் அல் உசைமி ரஹிமஹுல்லா, சாலிஹ் ஃபௌசான், இப்படி எத்தனையோ தலை சிறந்த அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆக்கங்கள், கொள்கை விளக்க நூல்கள், அவர்கள் இபாதத்துகள் தொடர்பாக எழுதிய நூல்கள் எல்லாம் இருக்கின்றது. விஷயம் தெளிவாக்கி நமக்கு தரப்பட்டு இருக்கின்றது. நம்முடைய வேலை என்ன? அதை படிக்கணும், உள்வாங்கணும், அதை மக்களுக்கு என்ன செய்யணும்? போதிக்கணும். இப்ப நம்ம எப்படிப்பட்ட அறிஞர்களாக இனி உருவாகணும்னா அறிஞர்களை சார்ந்த அறிஞர்களாக இருக்கணும். நாம் ஒரு நிலைப்பாடு எடுக்கின்றோம், ஒரு கருத்தை சொல்கின்றோம், இந்த அறிஞர்கள் யாருமே சொல்லவில்லை, இந்த அறிஞர்கள் எல்லாம் அதற்கு மாற்றமாக சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் நாம புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தடம் மாறுகிறோம். நாம் என்ன செய்யறோம்? தடம் மாறுறோம். நம்ம சரியான பாதையில போகணும்னு சொன்னா நம்முடைய சிந்தனையும், நம்முடைய பயணமும், நம்முடைய வழியும்,
நம்முடைய போக்கும் இந்த அறிஞருடைய சிந்தனையின் போக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அங்க என்ன அந்த மாணவர்களுக்கு போதிக்கப்படுதுன்னா, நாம எப்படி இருக்கணும்னா அறிஞர்களை சார்ந்த அறிஞர்களா இருக்கணும். நீயா சுயமா சிந்திச்சிடாத. இமாம் உசைமின் யாரு? 2000 வஃபாத்தானவர். இமாம் அல்பானி, இமாம் பின்பாஸ், இவங்க எல்லாம் யாரு? தற்காலத்துல 2000 வஃபாத்தானவங்க. இவர்களுடைய கருத்தை சார்ந்துதான் இருக்கணும். அவர்களுடைய கருத்துக்கள் புத்தகங்களாக இருக்குது, அதை படித்து விட்டு தான் முடிவுக்கு வரணுமே தவிர நாம சிந்திக்க கூடாது, அதுக்கு மாற்று கருத்து தெரிவிக்க கூடாது என்று அவர்களுடைய கல்லூரியில உரை நிகழ்த்தப்படுகிறது. வந்துட்டாங்களா? முன்னோர்கள் சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொன்னவங்க, தாபீன்களை பின்பற்றணும்னு சொன்னாங்க, தபா தாபீன்களை பின்பற்றணும்னு சொன்னவங்க, இன்னைக்கு ஒரு அரபு நாட்டுல பிறந்து அங்க ஆலிமா இருந்திருந்தா போதும் அவரை பின்பற்றணுங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்களே. இதைத்தான் இமாம் இப்னு ஹஸம் சொல்றாரு. இது இங்கதான் உங்களுடைய கொள்கை கொண்டு போகும். அவங்கள நேரடியா பார்த்தவங்க அவங்களுக்கு தெரியாததா இப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு தலைமுறையாக வந்து எல்லோரையும் பின்பற்றணும்னு நீங்க சொல்லிடுவீங்க ஒரு கட்டத்துல அப்படிங்கிறாரு. இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க, எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றாரு பாருங்க. ஃபஹாதிஹி சிஃபத்து தீனி நஸாரா ஃபித்திபாஇஹிம் அஸாகிஃபத்தஹும். இது தங்களுடைய முன்னோர்களை மத குருமார்களை பின்பற்றும் விஷயத்துல கிறிஸ்தவ கொள்கையினுடைய தன்மை. கிறிஸ்தவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அறிஞர்கள் அவங்களுடைய பைபிள்ல இன்னைக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க, மார்க்கு லூக்குன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன, அந்தந்த அறிஞர்கள் சொன்னது, அவர்களுடைய கருத்துக்கள், அதை இன்னைக்கு வேதமாக்கிக்கிட்டாங்கல்ல, அதை ஆதாரமாக ஆக்கிக்கிட்டாங்கல்ல. இறைவன் அருளிய அந்த தௌராத் என்கின்ற வேதத்தை மறந்துட்டாங்கல்ல, இஞ்சில மறந்துட்டாங்கல்ல, மனித கருத்துக்களை மார்க்கமாக்கிட்டாங்கல்ல. அப்ப மனித கருத்துக்களை மார்க்கமாக்குவது, மதகுருமார்களுடைய கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக எடுப்பது கிறிஸ்தவர்களுடைய தன்மை. ஃபலைசத் சிஃபத்து தீனா, நம்ம மார்க்கத்தினுடைய தன்மை அது கிடையாது. நம்ம மார்க்கத்தினுடைய தன்மை எது? குர்ஆன் ஹதீஸ் தானே. குர்ஆன் ஹதீஸ் தான் நம்ம மார்க்கத்தினுடைய தன்மை. மனித கருத்தை மார்க்கமாக்குவது இஸ்லாத்தின் அடிப்படையே கிடையாது. வஹிய மட்டும் மார்க்கமாக்குன்னு சொல்லும் பொழுது அவங்க நன்கறிஞ்சவங்களாச்சே, இவங்க தெரிஞ்சவங்களாச்சேன்னு சிறப்புகளை வைத்து மனிதர்களை ஆதாரமாக ஆக்குனீங்கன்னா அது கிறிஸ்தவ கொள்கையை போலத்தான் நம்முடைய கொள்கையை கொண்டு போய் சேர்த்துடும் அப்படின்னு எச்சரிக்கிறார் இமாம் இப்னு ஹஸம். நீங்க போற்றக்கூடிய இமாம்கள் தானே, பல நீங்கள் ஆதாரமாக காட்டக்கூடிய புத்தகங்கள்ல மேற்கோள் காட்டப்படக்கூடிய ஒரு இமாம் தானே இமாம் இப்னு ஹஸம். அவர் சொல்லியிருக்கிறாரே, அப்ப இவரும் வழிகட்டவர்னு சொல்ல போறீங்களா, அல்லது இவருக்கு என்ன முடிவு சொல்ல போறீங்க? நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, மக்கள் சிந்திக்கணும். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லும் பொழுது அது எப்படிங்க வழிகேடாகும்? யோசிச்சு பாருங்க. நாம என்ன சொல்றோம், தௌஹீத் ஜமாத் என்ன சொல்லுது? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லுது. இது எப்படி வழிகேடாகும்? இதை வழிகேடுங்கிறாங்க இவங்க. மனித கருத்துக்களை பின்பற்றினாதான் வழிகேடு இல்ல, அதுதான் வெற்றிக்கு கொண்டு போய் சேரும். குர்ஆன் ஹதீஸ் மட்டும் நின்றா வழிகேடு அப்படிங்கிறாங்கன்னா அப்ப இறை வார்த்தையை வழிகேடுன்னு சொல்றாங்களா? இறைவனுடைய வார்த்தையில் இறை வழிகாட்டலில் வஹீயில் மட்டும் நின்றால் நீ வழிகேட்டுக்கு போய் நின்று விழுந்துடுவன்னு சொல்றாங்களா? இவ்வளவு பெரிய அபாண்டத்தை, இவ்வளவு பெரிய மோசமான கருத்தை இவங்க சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப இவர் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னும் கவனிங்க. இமாம் இப்னு ஹஸம் தொடர்ச்சியா பேசுறாரு. ஒக்கது குல்னா வனக்கூலு இன்ன குல்ல மஹ்தஜ் பிஹி மிம்மா தக்கர்னா. இவங்க ஆதாரம்னு எதையெல்லாம் சொன்னாங்களோ அதுவெல்லாம் லவ்கான் ஹக்கன், உண்மையிலேயே அது ஆதாரப்பூர்வமாக இருக்கும்னா, நிறைய குர்ஆன் சொன்னா ஹதீஸ்லாம் இதுக்கு ஆதாரம்னு சொல்றாங்க, இதெல்லாம் உண்மைன்னு இருக்கும்னா லகான அலைஹிம் லா லஹும், அது எல்லாமே இவர்களுக்கு எதிரான ஆதாரங்கள் தானே தவிர இவர்களுக்கு ஆதாரமான ஆதாரங்கள் கிடையாது. இமாம் இப்னு சொல்லிட்டு இதை நான் அப்பவும் சொன்னேன் இப்பவும் சொல்றேங்கிறார். நாமளும் பல நேரங்கள்ல அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்களை உங்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எதுவுமே இவர் நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கோ, இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கோ, மனித கருத்தை மார்க்க வேண்டும் என்பதற்கோ ஆதாரமே இல்லை. கடைசியில புரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க. அதுவே முதல்ல தவறா இருக்குதே. புரிஞ்சுக்கணும் நீங்க சொல்றீங்கல்ல, ஒன்றுபட்ட கருத்துன்னு சொல்றீங்கல்ல, அதுவே முதல்ல மார்க்க அடிப்படையில தவறா இருக்குது. அப்படி ஒன்று சாத்தியமற்ற விஷயமாகவே இருக்குதே. அதைத்தானே இவ்வளவு நேரம் நம்ம சொல்றோம். இப்படி சொல்லிட்டு இமாம் இப்னு ஹஸம் சொல்றாரு, லைஸ, அதாவது நீங்க சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு எதையெல்லாம் ஆதாரமா காட்டுறாங்களோ இவங்க, அன்னம் மினல் அஜிபில் அஜிப், ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அன்னஹும் யுகல்லிதுன மாலிகன் வ அபூ ஹனீஃபா வ ஷாஃபிஈ, இவர்கள் சஹாபாக்களோடு நின்றது கிடையாது,
மாலிக்கை தக்லீது செய்யறாங்க, அபு ஹனிஃபாவை தக்லீது செய்யறாங்க, இமாம் ஷாஃபியை தக்லீது செய்யறாங்க. ஃபைதா அன்கர தாலிக அலைஹிம், இதை அவர்கள் மீது மறுத்தா இஹ்தஜு பி அஸ்யாஇன் யுரவ்விமூன பிஹா ஈஜாப தக்லீதி சஹாபா, சஹாபாக்களை பின்பற்றுவது கட்டாயம்ங்கிறதுக்கு என்னெல்லாம் ஆதாரம் காட்டினாங்களோ அதே ஆதாரத்தை இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கும் காட்டுறாங்க. இது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம், ஆச்சரியமான விஷயம், வியப்பான விஷயமா இருக்கு தெரியுமா? ரெண்டு பேருக்கும் ஒரே ஆதாரத்தை காட்டுறாங்க. சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறதுக்கும் ஒரே ஆதாரத்தை தான் காட்டுறாங்க, அதே ஆதாரத்தை தான் இமாம்களை பின்பற்றணுங்கிறது காட்டுறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்கன்னா இல்ல. வஹும் யுஹாலிஃபுன ஸஹாபத ஹிலாஃபன் அலீமா, இவர்கள் இந்த இமாம்கள் சஹாபாக்களுக்கு பல விஷயங்கள்ல முரண்பட்டு இருக்கிறாங்க. ஒரே ஆதாரத்தின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்ற முடிவு எப்படி முரண்பாடாக அமையும்? அப்ப இவர்கள் தவறான முடிவை எடுக்கிறாங்க. இதுதான் இவர்கள் எடுக்கக்கூடிய மிக ஆச்சரியமான முடிவாக இருக்குது. எப்படி மனிதர்களை பின்பற்ற மார்க்கம் சொல்லும்? அப்ப தவறான முடிவை இவர்கள் இந்த வசனங்களில் இருந்து எடுக்கிறாங்கிறது தெரியுதா இல்லையா? இமாம் இப்னு ஹஸம் கேட்டுட்டு ஃபஹல் யகூனு அஜபு மின் ஹாதா, இதை விட ஏதாவது ஆச்சரியம் இருக்குதா? வ நஊது பில்லாஹி மினல் ஹஸலான், இது போன்ற மோசடியிலிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுறேன். எதை மோசடிங்கிறாரு? சஹாபாக்களை பின்பற்றுறதுக்கு என்ன ஆதாரம்? இந்த வசனம் தான் ஆதாரம். சரி, இமாம்களை பின்பற்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு இந்த வசனம் தான் ஆதாரம். அப்படியா? இப்ப சஹாபாக்களை பின்பற்றுறதுக்கு ஒரே ஆதாரங்கிறீங்க, இமாம்களை பின்பற்றுறதுக்கு ஒரே ஆதாரங்கிறீங்க. அந்த ஒரு ஆதாரம் யார் யாரையெல்லாம் பின்பற்ற சொல்லுகிறதோ அவர்களே ஒரு நேர்கோட்டில இல்லையே, ஒரு வழியில பயணிக்கலையே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொன்னாங்களே, முரண்பட்டு நிக்கிறாங்களே. இதை எப்படி குர்ஆன் ஏமோ, மனித கருத்தை எப்படி மார்க்கமாக்கும்? இப்படி நீங்கள் இந்த ஆதாரத்தை திரிக்கிறீர்கள். இந்த மோசடியிலிருந்து அல்லாஹ்விடம் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். வலைஸ மின் ஹாவுலாயில் ஃபுகஹாயில் மذ்கூரின அஹதுன் இல்லா வஹுவ யுகாலிஃபு குல்லு வாஹிதி மின ஸஹாபதி ஃபி மீஇனி ஃபி மினல் கலாயா, மீஇன மினல் கலாயா. அதாவது இந்த முன் சொல்லப்பட்ட சட்ட வல்லுநர்கள் மாலிக்க தக்லீத் செய்யறாங்க, அபு ஹனிஃபா தக்லீத் செய்யறாங்க, ஷாஃபியை தக்லீத் செய்யறாங்க, இது போல பல இமாம்களை தக்லீத் செய்யறாங்க. இவங்க சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறாங்க. இவர்கள் எந்த இமாம்களை எல்லாம் பின்பற்றாங்களோ அவர்கள் சஹாபாக்களுக்கு நூற்றுக்கணக்கான விஷயத்துல முரண்பட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு சாராரும் முரண்பட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆதாரத்தை ரெண்டுத்துக்கும் காட்டுறீங்க. ஒரு ஆதாரம் முரண்பட்ட இரண்டு விஷயத்தை எப்படி பின்பற்ற சொல்லும்? இதுதான் இமாம் இப்னு ஹஸம் கேட்கக்கூடிய கேள்வி. இதுக்கு பதில் இருக்குதா சலஃபிகள்கிட்ட? ஆதாரம் உங்களுக்கு உங்களிடத்துல இல்லை. அதனால இருக்கக்கூடிய வசனங்களை ஹதீஸ்களை உங்களுக்கு தகுந்தவாறு திரிக்கிறீங்க. இமாம் சஹாபாக்களை பின்பற்றுறதுக்கு என்னப்பா ஆதாரம்? இதே 4வது அத்தியாயம் 115வது வசனம் ஆதாரம். அப்படியா? சரி, இமாம்களை பின்பற்றணுங்கிறீங்க, அதுக்கு என்னப்பா ஆதாரம்? அதே தான் ஆதாரம். ரெண்டு ஆதாரம், ரெண்டு பேரை பின்பற்றுறதுக்கு ஒரே ஆதாரங்கிறீங்க, ரெண்டு சாராருமே ஒரு நேர்கோட்டில் இல்லையே, முரண்பட்டு இருக்கிறாங்களே. அப்ப எப்படி அவங்களை பின்பற்றுவீங்க? அப்ப இந்த வசனத்துக்கு நீங்க தவறான பொருளை கொடுக்குறீங்க. இல்லைன்னு தெரியுதா இல்லையா? அப்ப இப்படி இமாம் இப்னு ஹஸம் சொல்லக்கூடியது அவருடைய இஹ்காம்ங்கிற நூல்ல நம்ம பார்க்கிறோம். இதுதான் நாம சொல்றோம். நாம சொல்லக்கூடியது என்ன? குர்ஆன் ஹதீஸினுடைய இடத்துக்கு எதுவுமே வராது. குர்ஆன் ஹதீஸ்ல கருத்து வேறுபாடு வருதா, புரிந்து கொள்வதில் உங்களுக்கு மத்தியில முரண்பாடு வருதா, அல்லாஹ் சொல்லுகிற வழியை நம்ம பின்பற்றணும். ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் திருப்புங்கள். உங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வந்தா அதுக்கு தீர்வு அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல தேடுங்க, குர்ஆன் ஹதீஸ்ல தேடுங்க. குர்ஆன் ஹதீஸ்ல தான் அதுக்கான தீர்வு இருக்குது. ஒருவன் ஒரு ஆதாரத்தை திரிக்கிறான், ஒரு ஆதாரத்தை முரண்பாடாக சொல்றான், மக்களிடத்துல தவறாக எடுத்து சொல்றான், தர்காக்கு போறவனும் குர்ஆன் ஹதீஸை தான் காட்டுறான், இப்படி தவறான கொள்கைகள் இருக்கக்கூடியவர்கள் குர்ஆன் ஹதீஸை தான் காட்டுறாங்கன்னா அதுக்கான தீர்வு குர்ஆன் ஹதீஸ்ல தான் இருக்கு. நீ தேடணும், சிந்திக்கணும், யோசிக்கணும்னு அல்லாஹ் சொல்றானே. இல்ல நான் சஹாபாக்களை சார்ந்திருப்பேன்னா அதுக்கு என்ன ஆதாரம்? அப்படி ஒரு ஆதாரத்தை மார்க்க சொல்லல. சஹாபாக்களுடைய ஒன்றுபட்ட கருத்துன்னு ஒண்ணு சொல்லல. இப்படி இஜ்மாஉ சஹாபான் இவர்கள் எதையெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் அது ஒட்டுமொத்த முரண்பாட்டினுடைய உருவமாக இருக்கிறது. முரண்பாட்டை களைவதற்கு இவர்கள் தேடுகின்ற வழி குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான வழியாக இருப்பதினால் அது ஒட்டுமொத்த முரண்பாட்டின் மொத்த உருவமாக இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். இப்ப இப்படி முரண்பாட்டினுடைய மொத்த உருவமா இருக்கிற இந்த இஜ்மாங்கிற இந்த விஷயத்துக்கு இவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன தெரியுமா? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 4வது அத்தியாயம் 115வது வசனத்தை எடுத்து காட்டுவாங்க. ஒமை யுஷாக்கிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, நேர்வழி தெளிவானதற்கு பிறகு இந்த தூதருக்கு யார் முரண்படுகிறாரோ, வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், மூமீன்களுடைய பாதை அல்லாததை யார் பின்பற்றுகிறாரோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவர் செல்லுகின்ற விதத்தில் நாம் விட்டு விடுவோம், வனுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்தில் அவரை கருகச் செய்வோம், சாஅத் மசீரா, அது கெட்ட தங்குமிடம் அப்படின்னு இந்த வசனம் வருது. இப்ப இதுல எப்படி ஆதாரம் காட்டுவாங்கன்னா,
தூதருக்கு முரண்படுவது எப்படி வழிகேடோ நரகத்தில் சேர்க்குமோ, அதே போல ஒயத்தபிய கைர சபீலில் மூமினின், மூமின்களுடைய பாதை அல்லாததை யார் பின்பற்றுகிறாரோ, மூமின்களுடைய பாதை அல்லாத பாதையை பின்பற்றுவதும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப மூமின்கள்னா யாரு அப்படின்னா சஹாபாக்கள், அவங்கள பின்பற்றணும் அப்படிம்பாங்க. சஹாபாக்கள் எந்த பாதையில போனாங்களோ அதை பின்பற்றுவதுதான் சொர்க்கத்துல சேர்க்கும், அந்த பாதைக்கு முரண்படுவது நரகத்துல சேர்க்கும்பாங்க. முதல்ல இந்த வசனத்துல மூமின்கள் தான் இருக்குது. இந்த வசனத்தை வைத்து மார்க்க ஆதாரமாக மூமின்களை பின்பற்ற வேண்டும் நீங்க எடுக்கிறதா இருந்தா, நேரடியாக நீங்கள் விளங்குவதாக இருந்தா எல்லா மூமினையும் நீ பின்பற்றணும்னு சொல்லணும். ஒருத்தர் மூமின்னு உனக்கு வெளிப்படையை வச்சு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு, அவங்களையெல்லாம் மார்க்க ஆதாரமா பின்பற்றணும் அப்படின்னு சொல்லணும். ஆனா இதுக்கு என்ன பண்றீங்க, நீங்க சஹாபாக்கள்னு குறிப்பிடுறீங்க. சரி, சஹாபாக்கள்னு மட்டுமா குறிப்பாக்குறீங்க? ஒவ்வொரு சலஃபி கொள்கையை பிரச்சாரம் செய்கிற ஒவ்வொரு 1008 முரண்பாட்டோட இருக்கிறாங்கல்ல, இருக்கிறது அவங்க 1000 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 500 முரண்பாடு. அவங்க என்னது, அவங்க மூமின்களை பின்பற்றணும்னு ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம். சஹாபாக்கள் மட்டும்தான், சஹாபாக்களுடைய இஜ்மா மட்டும்தான் அல்ல சஹாபாக்களுடைய கருத்தை மட்டும்தான் பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவங்க மூமின்கள்னா சஹாபாக்கள்னு சொல்றது. இல்ல தாபீன்களையும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மூமின்கள்னா சஹாபாக்களும் தாபீன்களும். இல்ல தபா தாபீன்களையும் பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவங்க சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்களை குறிக்கும். இல்ல எந்த காலத்துல வாழ்ந்தவங்களையும் குறிக்கும் அப்படிங்கிற சொல்லக்கூடியவங்க. இல்ல இந்த மூமின்கள்ங்கிற வார்த்தை ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களையும் குறிக்கும். மூமின்கள் தானே இருக்குது, அறிஞர்கள் எங்க இருக்குது, சஹாபாக்கள் எங்க இருக்குது, தாபீன்கள் இருக்கு, தபா தாபீன்கள் எங்க இருக்குது. மூமின்கள்னா எல்லா மூமின்களையும் தானே குறிக்கும். எல்லா மூமின்களையும் பின்பற்றணும்னு சொல்லிட்டு போயிடுங்க பேசாம. அப்ப இவர்கள் இதுல குறிப்பாக்குவதற்கு என்ன ஆதாரம்? மூமின்கள்னா சஹாபாக்களை குறிக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? தாபீன்களை குறிக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அறிஞர்களைத்தான் குறிக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரம் கிடையாது. அப்ப இந்த வசனம் இதுல சொல்லப்படுவது என்ன, மூமின்களை பின்பற்றணும்னு கூட மார்க்கம் சொல்லல. கைர சபீலில் மூமினின், மூமின்களுடைய பாதை அல்லாததை. மூமின்களுடைய பாதை எது? மூமின்களா சேர்ந்து உருவாக்கிக்கிற பாதையா? ஒரு காலத்துல வாழ்ந்த இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களாக ஒரு பாதையை போட்டுக் கொள்வதுதான் மூமின்களுடைய பாதையா? அல்லாஹ் வகுத்து கொடுத்த பாதை மூமினுடைய பாதையா? எது மூமினுடைய பாதை? அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லுகிறான். மூமின்களுடைய பாதை எது என்பதை இறைவன் குறிப்பிடுகிறான். மா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் ரசூலும் மார்க்க விவகாரத்தை ஒன்றில் முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவில் மாற்று கருத்து கொள்வது மூமினான ஆணுக்கோ மூமினான பெண்ணுக்கோ அனுமதி இல்லைன்றான். அப்ப மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை என்ன? அல்லாஹ் ரசூல் போட்டு கொடுத்த பாதை, அல்லாஹ் ரசூல் எடுத்த முடிவுகள். இங்க சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்றானா, இமாம்களை சொல்றானா, தாபீன்களை சொல்றானா? இல்லையே. மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை எது? அல்லாஹும் ரசூலும் போட்டு கொடுத்த பாதை, அதுதான் வஹி. அப்ப மூமின்களுடைய பாதைனா மூமின்களா உருவாக்கிக்கிற பாதையா அல்லது மூமின்களுக்கு அல்லாஹ் உருவாக்கி கொடுத்த பாதையா? அல்லாஹ் உருவாக்கி கொடுத்த பாதை தானே. அப்ப நீங்களாக இந்த மூமின்களுக்கு சஹாபாக்கள் அர்த்தம் வச்சுக்கலாம், தாபீன்கள் அர்த்தம் வச்சுக்கலாம், தபா தாபீன்கள் அர்த்தம் வச்சுக்கலாம்னு ஆளாளுக்கு இஜ்மாவுக்கு இதுதான் ஆதாரம்னு சொல்றீங்க. அந்த இஜ்மாவுக்கான ஆதாரத்திலே உங்கள்ட்ட இஜ்மா இல்லையே, ஒன்றுபட்ட கருத்து இல்லையே. ஒரு ஆளு சஹாபாக்கள்ங்கிறீங்க, ஒரு ஆள் தாபீன்கள்ங்கிறீங்க, ஒரு ஆள் தபா தாபீன்கள்ங்கிறீங்க, இல்ல எல்லா அறிஞர்களையும் குடிக்குங்கிறீங்க. இதுலயே ஒன்றுபட்ட கருத்து உங்கள்ட்ட இல்லையே. அப்ப இது சஹாபாக்களா இருக்கலாம், தாபீன்களா இருக்கலாம், தபா தாபீன் இருக்கலாம், உங்களுடைய யூகத்தை சொல்றீங்க. அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. ஆனா மூமின்களுடைய பாதை எதுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது, குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. மூமின்களுடைய பாதைனா அவங்களா உருவாக்கிக்கிட்ட பாதை இல்ல, அல்லாஹ் அமைத்து கொடுத்த பாதை. அல்லாஹ் இன்னும் சொல்றான், ஏற்கனவே நம்ம சொன்ன வசனம் தான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மூமின்களே, மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை எது? அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும். இதுதான் மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை. உலில் அம்ரி மின்கும், அதிகாரம் உள்ளவர்களுக்கு, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருந்தால் அவங்களுக்கு கட்டுப்படுங்க. ஃபைன் தனாஸஅத்தும் ஃபீ ஷைஇன், மார்க்க விஷயத்துல நீங்க எதுலயாவது முரண்பட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தில் நீங்க கருத்து வேறுபாடு கொண்டீங்கன்னா, முரண்பாடு உங்களுக்கு மத்தியில இருந்துச்சுன்னா ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், அந்த முரண்பாட்டை களைவதற்கான வழியும் அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயும் தான் இருக்கிறது. இன் குன்தும் துஅமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புபவர்களாக ஆகியிருந்தால் உங்களுக்கான தீர்வு, முரண்பாட்டை களைவதற்கான வழி அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயும் இருக்குது. குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது. ذالிக கைர், அதுதான் நன்மை. வஹ்சனு தஅவீலா, அதுதான் சிறந்த விளக்கம். அல்லாஹ் நன்மையாகவும் சிறந்த விளக்கமாகவும் முரண்பாட்டை களைவதற்கான தீர்வாகவும் குர்ஆன் ஹதீஸை தான் குறிப்பிடுகிறானே தவிர மனித கருத்துக்களையோ மூமின்களாக உருவாக்கி கொள்ளுகிற கருத்துக்களையோ சொல்ல. அப்ப மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை எது? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுது.
குர்ஆன் ஹதீஸ் கட்டுப்படுது, வஹீயின் அடிப்படையில் இருப்பது. அப்ப இதுதானே அந்த வசனத்துக்கான விளக்கமா அல்லாஹ் சொல்றான். இதுதானே அந்த வசனத்து மூமீன்களுடைய வழி என்ன என்பது இந்த வசனங்கள் மற்ற வசனங்களில் இருந்தான புரிய வேண்டியது இருக்குது. நீங்களா அதுக்கு சஹாபாக்கள்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டா, நீங்களா தாபீன்கள்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டா, தபா தாபீன்கள்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டா அது எப்படி சரியாகும்? அப்ப அதிலே உங்கள்ட்ட ஒன்றுபட்ட கருத்து இல்லையா? ஏன் கருத்து இல்லைன்னா, இந்த குர்ஆன் வசனம் அல்லாஹ் சொல்லுகின்ற விளக்கத்தின் அடிப்படையில் விளங்காம உங்க அடிப்படையில் விளங்குறீங்கிறதுனால அதுல முரண்பாடு இருக்குது. இஜ்மாவுக்கு எது ஆதாரமா காட்டுறீங்களோ அதுல உங்கள்ட்ட இஜ்மா இல்லை. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில ஒன்றிணைவதுதான் உண்மையான இஜ்மா. அதுல அந்த குர்ஆன் வசனம் இதைத்தானே சொல்லுது, மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை குர்ஆன் ஹதீஸ் தான். அப்ப இது தெளிவா இருக்குதா இல்லையா? இதை எப்படி இஜ்மாவுக்கு ஆதாரமாக ஆகும்? இஜ்மாவுக்கு ஆதாரமா காட்டுகிற வசனத்திலே உங்கள்ட்ட முரண்பாடு இருக்குதுங்கும் பொழுது அப்ப இந்த முரண்பாட்டை களைவதற்கு எதை நோக்கி நீங்க போறீங்க? அல்லாஹ் ரசூலுக்கு பக்கம் வந்துட்டா, வஹீன் பக்கம் நின்னுட்டா முரண்பாடுக்கு அவசியம் இருக்குதா? கருத்து வேறுபாடுக்கு அவசியம் இருக்கு. கருத்து வேறுபாடு வந்தால் கூட, தவறான முடிவை நீங்க எடுத்தா கூட, நீங்கள் சிந்தித்து உங்களுடைய அறிவின் அடிப்படையில் சிந்தித்து முடிவெடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு கூலி இருக்குதுல்ல. தவறாக இருந்தால் கூட ஒரு கூலி அல்லாஹ் தருவதாக சொல்றான்ல. அடுத்தவர்களுடைய அறிவின் அடிப்படையில் நீங்கள் பழி போட்டு சென்றால் அது குற்றமாயிடுமே. உனக்கு சிந்திக்கின்ற அறிவை நான் தரலையான்னு அல்லாஹ் கேட்பானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? யோசிச்சு பாருங்க. அப்ப அடுத்தது பாருங்க, இன்னொரு விஷயத்தையும் ஆதாரமா காட்டுவாங்க. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு சென்டிமெண்டா, ரொம்ப ஏதோ அறிவார்ந்த ஆதாரம் மாதிரி சொல்லுவாங்க. இந்த சமுதாயம் எல்லாமே வழிகேட்டில் இருக்குமா? இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் வந்து தான் இந்த கொள்கையை புதுசா கண்டுபிடிச்சா, தௌஹீத் ஜமாத் வந்து கண்டுபிடிக்கலங்கிறதுக்கு ஏற்கனவே முன்னாடி வாழ்ந்த இமாம்களுடைய கருத்துக்களையும் அதுக்காகத்தான் நம்ம சொன்னோம். அவங்கள ஆதாரமா எடுத்து சொல்லல. இவர்கள் இமாம்களை சார்ந்து இருக்கிறவங்கிறதுனால அந்த இமாம்களை சொன்னாதான் இவங்க ஏத்துக்குவாங்கிறதுக்காக சொன்னோம். அப்ப தௌஹீத் ஜமாத் வந்து இது ஒன்றும் புதுசா சொல்லலை. இதுக்கு முந்தி வாழ்ந்த இமாம்களும் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்கிறதுக்காக எடுத்து சொன்னோம். தௌஹீத் ஜமாத் வந்து புதுசா சொன்னிச்சு. அப்ப இவ்வளவு நாள் இருந்தவங்க எல்லாம் வழிகேடுகளா? அல்லாஹ் ரசூல்லா வந்து ஒரு கூட்டம் வந்து சத்தியத்திலே இருந்துகிட்டு இருக்கும்னாங்களே, அப்ப சத்தியத்தில் இருந்துகிட்டு இருக்கும்னா தௌஹீத் ஜமாத்துக்கு மட்டும் புதுசா வந்து தெரிஞ்சிச்சா அப்படிம்பாங்க. முன்னாடியே சொல்லி இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம் சொன்னோம். முதல்ல சத்தியத்திலேயே ஒன்றிணைஞ்சு இருப்பாங்க, வழிகேட்டில் இந்த சமுதாயம் ஒன்றிணையாது அப்படிம்பாங்க. அந்த செய்தி முதல்ல லைஃப் பலவீனமான செய்தி. வழிகேட்டில் இந்த சமுதாயம் ஒன்றிணையாது அப்படிங்கிறது பலவீனமான செய்தி. அதே கருத்தை எந்த செய்தியிலிருந்து இருப்பாங்கன்னா, இந்த சமுதாயம் சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்ட கூடியவர்களாகவே இருப்பாங்க, சத்தியத்தில் மேலோங்கியவர்களாக இருப்பாங்க, சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு இவங்க ஒரு ஹதீஸை சொல்லி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மக்களிடத்துல சொல்லி, அப்ப சத்தியத்தை சொல்லி கொண்டு இருப்பாங்கன்னா அப்ப காலம் காலமாக என்ன நமக்கு சொல்லப்படுதோ அதைத்தான் பின்பற்றணும் அப்படிம்பாங்க. முதல்ல அந்த செய்தி, இந்த ஹதீஸினுடைய முழு பகுதியை நம்ம பார்த்தாலே சத்தியத்தை வந்து ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னா சொல்லப்படலை, சத்தியத்துக்காக ஒரு கூட்டம் போர் செய்து கொண்டே இருப்பார்கள் தான் சொல்லப்படுது. அந்த செய்தி சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி யுகாத்திலூன அலல் ஹக்கி லாஹிரின இலா யௌமில் கியாமா. ஒரு கூட்டம் சத்தியத்திற்காக மறுமை நாள் வரை போர் செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு அந்த செய்தியில சொல்லப்படுது. இது முஸ்லிம்ல இருக்கக்கூடிய அறிவிப்பு. இதே போல இன்னும் இந்த செய்தியினுடைய மற்ற அறிவிப்புகளையும் நாம எடுத்து பார்த்தாலும் இந்த கருத்தை நாம விளங்கிக் கொள்ளலாம். இதனுடைய மற்ற அறிவிப்புகளை பாருங்க. இமாம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு நாம இப்ப பார்த்தது. உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு அதே முஸ்லிம்ல இடம்பெறுது. லா தஸாலு இஸாபத்து மின் உம்மத்தி யுகாத்திலூன அலா அம்ரில்லா. அல்லாஹ்வுடைய காரியத்திற்காக போரிட்டு கொண்டு கொள்ளுபவர்களாக என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு கூட்டத்தினர் இருந்து கொண்டே இருப்பார்கள். இது முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய அறிவிப்பு. முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய அறிவிப்பு அது முஸ்லிம்ல இடம்பெறுது. லா தஸாலு இஸாபத்து மினல் முஸ்லிமீன யுகாத்திலூன அலல் ஹக்கி லாஹிரீன அலா நாவஹும். இந்த முஸ்லிம்கள்ல இருந்து ஒரு கூட்டம் சத்தியத்திற்காக போர் செய்து கொண்டே இருப்பார்கள் மறுமை நாள் வரை அப்படின்னு வருது. அதே போல சலமா பின் நுஃபைல் அவங்களுடைய அறிவிப்பு நசாயில அதுவும் லா ஸாலு மின் உம்மத்தி உம்மத்துன் யுகாத்திலூன அலல் ஹக் என்று போர் செய்து கொண்டு கொள்பவர்களாக இருப்பாங்கன்னு இடம்பெறுது. இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு, வலா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி யுகாத்திலூன அலல் ஹக், சத்தியத்துக்காக போர் செய்து கொண்டே இருப்பார்கள். சுனன் அபூதாவூதில் இடம்பெறக்கூடிய அறிவிப்பு. முகிரா பின் ஷுபா அவர்களுடைய அறிவிப்பு, லா இஸாலு நாஸு மின் உம்மத்தி லாஹிரீன ஹத்தா யஅதிஹும் அம்ருல்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்களுக்கு வருகின்ற வரை சத்தியத்திலே என்னுடைய கூட்டம் மேலோங்கியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு வருது. இதை வச்சுக்கிட்டு மற்ற செய்தியெல்லாம் மறைச்சிடுவாங்க, அல்லது மற்ற பகுதியெல்லாம் மறைச்சிடுவாங்க. போர் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு மற்ற செய்திகள் தெளிவுபடுத்துது. இவங்க என்ன பண்ணுவாங்க, சத்தியத்துல மேலோங்கிக்கிட்டே இருப்பாங்க, சத்திய கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு செய்தியிலிருந்து நாம ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தால் அந்த செய்தியினுடைய எல்லா அறிவிப்புகளையும் முழு வார்த்தையும் கவனித்து தான் சொல்லணும். போர் செய்யக்கூடிய சம்பந்தமாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி தான் இது.
இஸ்லாமிய பார்வையில போர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இஸ்லாத்திற்காக அவங்க வந்து கித்தாலிலே அதாவது போரிலே ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு செய்தி. அப்ப இந்த செய்திக்கு சத்தியத்திலே மேலோங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. இது அந்த செய்தியினுடைய மற்ற அறிவிப்புகளுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, ஒரு பேச்சுக்கு அவங்க சொல்லக்கூடிய கருத்தை வச்சுக்குவோம். சத்தியத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய கருத்தை வச்சுக்கிட்டோம்னா அந்த செய்தி வந்து உங்களுக்கான ஆதாரமா இல்லையே. எப்படி ஆதாரம் இல்லைன்னா, சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா அப்ப வேறு ஒரு கருத்து வேறுபாடு இந்த சமுதாயத்துல இருக்குங்கிறது தெரியுது. இந்த சமுதாயத்துல கருத்து வேறுபாடே இல்லாமலாம் இருக்காது, கருத்து வேறுபாடு இருக்கும். ஒரு கூட்டம் தான் சத்தியத்தை சொல்லுங்க. நீங்க இஜ்மாவுக்கு இது ஆதாரமா காட்டுறீங்க, இஜ்மானா எல்லாரும் ஒன்றிணைந்துங்கிறீங்க. ஆனா இந்த செய்தியிலே அப்படி இல்லை. என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு கூட்டம் சத்தியத்தை சொல்லுங்கன்னு சொல்லப்படுது. அப்ப ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய அளவு என்ன, எத்தனை பேர் ஒன்றிணைனோம். நீங்க இஜ்மாவுன்னு இதுக்கு ஆதாரம் காட்டுனீங்கன்னா இதுல இஜ்மாவுக்கான ஆதாரம் இருக்குது. சமுதாயம் ஒன்றுபடுவது மார்க்கத்தினுடைய ஆதாரம், அவங்க எல்லாம் தவறுல ஒன்றுபட மாட்டாங்க என்பதற்கு இதை ஆதாரமா காட்டுறீங்கன்னா இது அதற்கான ஆதாரம் இல்லை. என்னுடைய சமுதாயம் சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும்னு இதற்கு நீங்க கருத்தை, மற்ற அறிவிப்புகளை எல்லாம் கவனிக்காம கருத்தை கொடுப்பீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்படி சத்தியத்தை அந்த கருத்தே ஒரு பேச்சுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த சத்தியத்தை சொல்லுகின்ற கூட்டம் இருக்கும் பொழுது கருத்து வேறுபாடு கொண்ட கூட்டமும் இருக்கும்னு இதுல சொல்லப்படுது. சத்தியத்தை சொல்லுகிற கூட்டம் பெரும்பான்மையா இருக்கும்னு சொல்லப்படுதா? அது இதுல இல்ல. பெரும்பான்மையான கூட்டத்தினத்துல சத்தியம் இருக்கும்னு இந்த ஹதீஸ்ல விவரம் இருக்குதா? இல்ல. கூட்டம் எத்தனை பேர் இருப்பாங்க விவரம் இருக்குதா? இல்ல. கொஞ்சம் பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், இருக்கத்தானே செய்யறாங்க. இவ்வளவு நேரம் நம்ம எடுத்து காட்டணுமே, இமாம் இப்னு ஹஸம் வஹியை மட்டும் பின்பற்றணும்னு சொல்லி இருக்கிறாரு. இஜ்மா என்பது நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் அமைந்த இஜ்மா என்பது பொய்ன்னு இமாம்கள் சொன்னதை எடுத்து காண்பித்திருக்கிறோமே. இருந்திருப்பாங்க, நமக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஒரு சிலருடைய கருத்துக்கள் நமக்கு வெளியே வந்திருக்கலாம். அதனால இந்த காலத்திலேயும் சொல்லப்படாத கொள்கையை தௌஹீத் ஜமாஅத் சொல்லுது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இந்த செய்தியின் மூலமா ஏற்படுத்துறீங்களே, அந்த செய்தியினுடைய கருத்து அப்படி இல்லையே. ஒரு கூட்டம் சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும், அந்த கூட்டம் எத்தனை பேர் இருக்கும் சொல்லப்படல, அந்த கூட்டம் தான் பெரும்பான்மையாக இருக்கும், அதுவும் சொல்லப்படலையே. அப்ப ஹதீஸ்ல இல்லாத கருத்தை நீங்களாக உருவாக்கி இப்படி சொல்வது உங்களுக்கு எதிரான ஆதாரமாகத்தான் இருக்குதே தவிர உங்களுக்கு ஆதாரமாக இல்லை. அடுத்து இந்த செய்தியை வச்சு அவங்க சொல்லக்கூடிய முடிவு என்னன்னா, தவறுல இந்த சமுதாயம் ஒன்றிணையாது அப்படின்றாங்க. ஆனா ஹதீஸுக்கு மாற்றமாகவே இஜ்மா எடுத்திருக்கிறாங்க. நேரடி ஹதீஸுக்கு மாற்றமாகவே இஜ்மா எடுத்திருக்கிறாங்க. இஜ்மாவுல தவறே வராது, தவறுக்கு அப்பாற்பட்ட ஆதாரம், தவறுல எப்படி இந்த சமுதாயம் ஒன்றிணையும், அப்ப அது அந்த இஜ்மாங்கிறது பின்பற்றுவதற்கு தகுதியானது அப்படிலாம் சொன்னாங்களே. அதுல உள்ள பல குளறுபடிகளை ஏற்கனவே பார்த்தோம். ஹதீஸுக்கு மாற்றமாக, நேரடி ஹதீஸுக்கு மாற்றமாகவே இஜ்மா எடுத்திருக்கிறார்கள் என்பதை முஷ்கிலுல் ஆசார் தஹாவி இமாமுக்குரிய முஷ்கிலுல் ஆசார் அப்படிங்கிற நூல்ல பாகம் 13 பக்கம் 129 பார்க்க முடிகிறது. அது என்னன்னா, அதாவது ஹஜ்ஜி சம்பந்தமான ஒரு செய்தி. துபா அப்படிங்கிற ஒரு நபி தோழியர் ரசூல்லா இடத்துல சென்று, நீ ஹஜ், ரசூல்லா வந்து அவங்கள்ட்ட சொல்றாங்க, லுபா அப்படிங்கிற நபி தோழியர்கிட்ட சொல்றாங்க, நீ ஹஜ் செய்ய விரும்புறியா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி சொல்றாங்க, ஆமா நான் விரும்புறேன், ஆனா நான் நோயாளியா இருக்கிறேன், இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, அப்ப நீ முன் நிபந்தனையிட்டு இஹ்ராம் கட்டிக்க. முன் நிபந்தனை என்ன? இறைவா, நீ எந்த இடத்துல என்ன வந்து தடுக்கிறியோ, எனக்கு வந்து ஹஜ் செய்ய முடியாம என்னுடைய நோய் அதிகமாகுதோ, அது வந்து நான் ஹஜ்ஜில் இஹ்ராமில் இருந்து விடுபடுற இடம் அப்படின்னு நீ முன் நிபந்தனையிட்டு இஹ்ராம் கட்டிக்க அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. நீ நோயாளியா இருக்கிறீன்னா, ஹஜ் செய்ய உன்னால கொஞ்சம் சிரமமா இருக்குன்னா நீ போ, ஹஜ்ஜுக்கு போ, உனக்கு அதை நான் அனுமதி கொடுக்குறேன். ஆனா நீ முன் நிபந்தனை இட்டுக்க. என்ன முன் நிபந்தனை இட்டுக்க? எங்க வந்து நோயினால் ஹஜ் செய்ய முடியாமல் போகுதோ அந்த இடம் தான் நான் இஹ்ராமிலிருந்து விடுபடுகின்ற இடம் அப்படின்னு நீ முன் நிபந்தனை இட்டுக்க அப்படின்னு ரசூலா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த செய்திக்கு மாற்றமாக இஜ்மா எடுக்கப்பட்டதாக இமாம் தஹாவி அவர்கள் சொல்றாங்க. அவங்க எப்படி இஜ்மா எடுக்கிறாங்கன்னா, இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய கருத்துக்கு அப்படியே மாற்றமா சொல்றாங்க. ஹஜ் இலகுவாக இருந்தால் நான் அதை விரும்புறேன், அவ்வாறு இல்லை உம்ரா இதுல இலகுவா இருக்கும்னா நான் அதை விரும்புறேன், அதுவும் இல்லைன்னா என் மேல எந்த குற்றமும் இல்லை இப்படி நீங்க சொல்லிங்க. ரசூல்லா சொல்லி கொடுத்தது ஒண்ணு, இந்த இஜ்மாவின் மூலமாக இமாம்கள் சொல்லி கொடுக்கிறது ஒண்ணு. இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஹஜ்ஜி லேசா இருந்தா அதை நான் விரும்புறேன், என்ன செய்யவையே, இல்லைன்னா என்ன உம்ராவை செய்யவையே, இல்லைன்னா என் மேல எந்த குற்றமும் இல்லை இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க.
இமாம் தஹாவி சொல்றாரு, சும்மா நதர்னா ஃபீமா அலைஹி ஃபுக்கஹாவுல் அம்சாரி ஃபி ஹாதல் பாபி மின் அஹ்லில் ஹரமைனி வ மின் அஹ்லில் அம்சாரி சிவாஹும் இம்மா ததூரு அலைஹிமுல் ஃபுத்தியா கபி ஹனீஃபா வ அஸ்ஹாபிஹி வ மாலிகின் வ அஸ்ஹாபிஹி வ ஷாஃபிஈ வ அஸ்ஹாபிஹி. நாம அதாவது பல நகரங்களுடைய ஃபுக்கஹாக்கள் சட்ட வல்லுநர்களை கவனிக்கிறோம். இன்னும் ஃபத்வாக்கள் மார்க்க தீர்ப்புகள் எவர்களை சுற்றி வருமோ அப்படிப்பட்ட அபு ஹனிஃபா அவருடைய மாணவர்கள், மாலிக் அவருடைய மாணவர்கள், ஷாஃபி அவருடைய மாணவர்கள், ஃபீமன் சிவாஹும் இன் அம்சாலிஹிம் இவர்களை போன்ற மற்றவர்களையும் நாம கவனிக்கிறோம். ஃபவஜத்னாஹும் ஜமீஅன் அலா ஹிலாஃபி மாஃபி ஹதீஸி லுபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸிலே என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்குதோ அதற்கு மாற்றமானதில் அவர்கள் ஒன்றிணைந்தவர்களாக அவர்களை நாம பார்க்கிறோம். ஹதீஸுக்கு மாற்றமாக இஜ்மாவை எடுத்திருக்கிறாங்க இமாம் தஹாவி குறிப்பிடுறாரு. அப்ப தவறுல ஒன்றிணைய மாட்டாங்க, மார்க்கத்துக்கு புறம்பான காரியத்துல இஜ்மா ஏற்படவே ஏற்படாதுங்கிறீங்களே, ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்களே. அப்ப இது போன்று தெரியாத விஷயம் எத்தனை இருக்கும்? இத்தகைய யூகத்தை மார்க்க ஆதாரமாக ஆக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதனாலதான் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நிற்க வேண்டும் என்கின்ற இறை முடிவை மக்கள் மத்தியில நம்ம பிரச்சாரம் செய்யறோம். இவ்வளவு குழப்பமான விஷயங்கள் நிறைஞ்சிருக்குதுல. இஜ்மாவில கொஞ்ச நெஞ்ச குழப்பமா இப்ப பார்த்தோம், எவ்வளவு பெரிய குழப்பங்கள் பார்த்தோம், எவ்வளவு பெரிய முரண்பாடுகளை பார்த்தோம். இத்தகைய முரண்பாடுகள் நிறைந்த குழப்பங்கள் நிறைந்த ஒரு செய்தி மார்க்கத்தின் ஆதாரமாக ஆகுமா? குர்ஆன் ஹதீஸ் தான் குழப்பங்களுக்கு அப்பாற்பட்ட செய்தி, மாற்று கருத்துக்கு அப்பாற்பட்ட செய்தி. அதிலே கருத்து வேறுபாடுகள் வந்தால் கூட அதனுடைய தீர்வை அதில் தான் தேட வேண்டும், குர்ஆன் ஹதீஸில் தான் தேட வேண்டும். யூகங்களை புகுத்துகிற பொழுதுதான் அதிலே முரண்பாடுகள் ஏற்படும். அப்போ குர்ஆன் ஹதீஸிலே தான் தீர்வுகளை தேட வேண்டும், அதில் தான் சிறந்த விளக்கம் கிடைக்கும் அல்லாஹ் சொல்றானே, அதில் நின்று விட்டால் மாற்று கருத்துக்கே வேலை இல்லை, முரண்பாட்டுக்கே வேலை இல்லை. இவர்கள் அதை தாண்டி வேறொரு அடிப்படைக்கு செல்லும் பொழுதுதான் இவ்வளவு முரண்பாடுகளோடு இவர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்ன? வஹியை மட்டும் பின்பற்றணும், குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றணும். நல்லதை நீங்க நபித்தோழர்களை புறக்கணிக்கிறீங்க, நல்லதை யார் சொன்னாலும் நம்ம ஏத்துக்குவோம். நபித்தோழர் சொன்னாலும் சரி, தாபீன்கள் சொன்னாலும் சரி ஏத்துக்குவோம். ஆனா அது அவர் சொன்னாருங்கிறதுக்காக ஏத்துக்கல, அவங்க ஆதாரத்தோட சொல்லியிருக்கணும், குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காட்டியிருக்கணும், ஹதீஸை சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா அந்த குர்ஆன் வசனத்திலையும் ஹதீஸ்லையும் அந்த கருத்து இருக்குதான்னு நாம சிந்திச்சு பார்த்து எடுத்துக்குவோமே தவிர அவர் சொல்லிட்டாரு மாற்று கருத்தே இல்லைன்னு ஏத்துக்க மாட்டோம். அதை அவரை பின்பற்றியதாக எடுத்துக்க மாட்டோம். குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது அதை நாங்க சொல்றோம், அப்படிதான் எடுத்துக்குவோம். குர்ஆனும் ஹதீஸும் தான் மார்க்கமே தவிர ஒரு தனிப்பட்ட மனிதருடைய கருத்தோ அல்லது ஒன்றிணைந்து சொல்லுகிற இஜ்மாவோ மார்க்கத்தின் ஆதாரமாக ஆகாது என்பதை நாம் அப்போதும் சொன்னோம், இப்போதும் சொல்லுகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆதாரபூர்வமான கொள்கையிலே இறுதி வரை நிலைத்திருப்போம் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். கடைசியில் ஒரு கேள்வியை கேட்பாங்க பாருங்க, அப்படின்னா சஹாபாக்களுடைய கருத்து வேணாங்கிறீங்கன்னா தௌஹீத் ஜமாத்துடைய கருத்து மட்டும் ஏத்துக்கணுங்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம அப்படி சொன்னோமா? எங்களுடைய மக்கள் நீங்க இதிலிருந்தே தெரிகிறது, நீங்கள் சத்தியத்தை தேட நீங்க முயற்சிக்கல, எங்களுடைய உரைகளையோ எங்களுடைய மக்களுடைய கருத்துக்களையோ நீங்க கேட்கலங்கிறது இதுல இருந்தே தெரியுது. நாங்க என்ன சொல்றோம், எங்களுடைய மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, எங்களுடைய உரைகளை தேடி பாருங்க. ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை நாங்கள் சொல்லக்கூடியது என்ன? குர்ஆன் ஹதீஸை உங்க முன்னாடி வைக்கிறோம். இதனுடைய புரிதலை, இதனுடைய குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கத்தை குர்ஆன் ஹதீஸிலிருந்தும் இன்னும் நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்தும் உங்களுக்கு எடுத்து சொல்றோம். நேரடியாக உள்ளதையும் எடுத்து சொல்றோம், கருத்து வேறுபாடு உள்ளதையும் எடுத்து சொல்றோம். எடுத்து சொல்லும் பொழுது இந்த விளக்கம் உங்களுக்கு சரியாக பட்டா ஏத்துங்க, இல்லைன்னா ஏத்துக்காதீங்க. சொல்றீங்களா இதுக்கு என்ன ஆதாரம்னு கேளுங்க. ஆதாரபூர்வமாக சொன்னால் இந்த ஜமாத்தில் நீங்க போய் இந்த ஜமாத் ஆதாரத்திற்கு அப்பாற்பட்டு செல்லுதுன்னா இந்த ஜமாத்தையே வேண்டாம் என்று நாங்கள் சொல்லக்கூடியவர்கள். நாங்கள் இயக்கத்திற்காக இருப்பவர்கள் அல்ல. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம். இந்த குர்ஆன் ஹதீஸை தான் நாங்க சொல்றோம். இதை நீங்க சிந்திச்சு பாருங்க. தௌஹீத் ஜமாத்துடைய இமாம் ஆலிம்கள் சொல்லிட்டாங்க, அறிஞர்கள் சொல்லிட்டாங்க, ஆய்வாளர்கள் சொல்லிட்டாங்க. கண்ணை மூடிட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு. உங்கள் மறுமைக்கு நீங்கள் பதில் சொல்லியாகணும். நீங்க சிந்திங்கிறோம். எங்கள் மக்களை நாங்க அப்படி உருவாக்கிட்டு இருக்கோம். நீங்க எப்படி உருவாக்குறீங்க? நீங்க சிந்திச்சிடாதீங்க, நீங்க யோசிச்சிடாதீங்க. குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமா குர்ஆனை ஹதீஸையும் அல்ல லஅல்லக்கும் தஅக்கிலூன், நீங்கள் சிந்திப்பதற்காகவே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் பார்த்து அல்லாஹ் பேசுறான். நீங்க சிந்திச்சிடாதீங்க. சிந்திச்சிட்டா தவறுல கொண்டு போய் விட்டுடும். எது குர்ஆன் வசனமோ ஹதீஸோ தப்புல கொண்டு போய் விட்டுடும். சஹாபாக்கள்கிட்ட போயிடுங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸை விட மனித கருத்துக்களை மேன்மைப்படுத்துபவர்களாக நீங்க இருக்கிறீங்க. நாங்க அப்படி சொல்லல. குர்ஆன் ஹதீஸ் தான் மூல ஆதாரம்.
அதை நாங்க உங்கள்ட்ட சொல்றோம். உங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா ஏத்துங்க, கண்ணை மூடிட்டு பின்பற்றாதீங்க, தக்லீது செய்யாதீங்க. இதை எங்கள் மக்கள் மத்தியிலே நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு தர்பியாக்களிலேயும் சொல்லுகிறோம், மக்கள் மத்தியிலே முன்வைத்துக் கொண்டு இருக்கிறோம். உங்களை மாதிரி தக்லீது செய்யுங்கன்னு சொல்லல, மனிதர்களை கண்மூடி பின்பற்றுங்கன்னு சொல்லல. அப்ப இப்படி இருக்கக்கூடிய நீங்க ஆதாரபூர்வமான கொள்கையை வச்சிருக்கீங்க, நீங்க ஆதாரத்தை காட்டியிருக்கோம். நீ தௌஹீத் ஜமாத் கருத்தை பின்பற்ற சொல்றீங்கன்னா இது ஆதாரமா? இது விதண்டாவாதம், இது வரட்டுவாதம், இது ஆதாரம் இல்லாதவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள். தௌஹீத் ஜமாத் கருத்தை மட்டும் பின்பற்ற சொல்றீங்க, சஹாபாக்களுடைய கருத்து வேணாங்கிறீங்கன்னா சஹாபாக்கள் மேல அவ்வளவு கோபமா? இது வரட்டுவாதம். நான் உங்கள்ட்ட என்ன கேட்டோம்? ஆதாரம் இருக்குதான் கேட்டோம். சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு, இமாம்களை பின்பற்றுவதற்கு ஆதாரம் இருக்குதான் கேட்டோம். அப்படி ஆதாரமே இல்லை. இஜ்மாண்டிங்க, சரி இஜ்மானா என்னப்பான்னு கேட்டோம். அவ்வளவு முரண்பாடு. எங்க ஒன்றிணைஞ்சாங்கன்னு கேட்டோம், தெரியல. எத்தனை பேர் ஒன்றிணைஞ்சாங்க தெரியல. மாற்று கருத்து இல்லைன்னா அது ஒன்றிணைஞ்சதுக்கு சமமா தெரியல. இப்படி யூகமாக இருப்பது எப்படி ஆதாரமாகும்னு கேட்டோம், பதில் இல்லை. பதில் இல்லாதவர்கள் சொல்லுகின்ற வரட்டுவாதமாக இப்படியான வரட்டுவாதங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கை என்பது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது மட்டும்தானே தவிர அதை தாண்டி வேறு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. குர்ஆனும் ஹதீஸும் ஒவ்வொரு மனிதர்களும் புரிவதற்காகத்தானே தவிர ஒரு சாரார் புரிந்ததை வைத்து எல்லோரும் பின்பற்றி செல்வதற்காக அல்ல என்ற அடிப்படையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை நோக்கி அவர்களின் கொள்கையிலிருந்தே வந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த இயக்கம் இருக்குதே, ஜாக்குன்னு சொல்றாங்களா, அது உருவாக்கப்பட்டதே குர்ஆன் ஹதீஸுக்காகத்தான். ஜமியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுபவர்களின் கூட்டமைப்பு தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பல பேர் வகைகள்ல இருந்து சேர்ந்ததுனால அதை அப்படியே மாற்றிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சஹாபாக்கள் இல்ல இஜ்மா இல்ல இமாம்கள் இப்படின்னு ஒவ்வொன்னா ஜாக்குன்னு இருந்ததை சஹாபாக்கள்னு ஜாக்ஸ்ன்னு ஆக்குனாங்க, இஜ்மான ஜாக்சீன் ஆக்குனாங்க. இப்படி ஒன்னொன்னா போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால ஆரம்ப காலத்துல இருந்தவங்க கூட இப்போது என்ன பண்றாங்கன்னா உணர்றாங்க, தவு நமக்கு கரெக்டா தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஏன் திடீர்னு மாறணும், அப்ப சரியில்லை, இந்த மன்ஹஜ் ஸலஃபை பின்பற்றணுங்கிறது கட்டாயம் இல்லைங்கிறத அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்மொழிகிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன்மொழியும் பொழுது அவர்களுடைய மதரசாவில் பாடம் எடுக்குபவராக இருக்கிறாரு, பல ஆலிம்களை உருவாக்குபவராக இருக்கிறாரு. அவர் அந்த சத்திய கருத்தை சொல்லும் பொழுது அவரை அடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஆதாரம் இல்லாத கொள்கை ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஆதாரத்தின் அடிப்படையில கொள்கைகள் தீர்மானிக்கப்பட வேண்டுமே தவிர யூகங்களின் அடிப்படையில கொள்கைகள் தீர்மானிக்கப்படக்கூடாது. மக்கள் சிந்திக்க வேண்டும். இந்த சத்தியத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்றிணைப்பானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.